ஹாய், ஹலோடா! எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்க கமெண்ட்ஸ்க்கு நான் கண்டிப்பா இன்னைக்கு ரீப்ளை பண்ணுவேன். எப்படியோ சொல்றீங்க, பண்ண மாட்டேன்னு சொல்றீங்களா? ஓகே, இந்த வீக்ல நான் உங்களுக்கு வீடியோ போடவே இல்ல. டேய் மாமா, கேடி பையா அதெல்லாம் கேட்குறீங்க. நெக்ஸ்ட் வீக் இதில ஏதாவது ஒரு பாட்டு நான் போடுறேன். ஓகேடா. இது எஃப்எஃப்பா ஒன் ஷாட்டான்னு தெரில. ஏதோ போது. ஜேகேக்கும், டேவ்க்கும் போடுற மாரி ஒரு ஃபீலா இருக்கு. அதனால இத ஜிமினுக்கு போடலாம். ஏன்டி ஒயின் எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்க? அவ விட்டுட்டு போனதாவே இருக்கட்டும். அவன் தான் போயிட்டான்ல. அப்புறம் எதுக்குடி அவனையும் நெனச்சுக்கிட்டே இருக்க? உன் ஃபேமிலிய கொஞ்சம் நெனச்சு பார்த்தியா? ஃபேமிலி உன்னையும் நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடி. நீ தான் நிம்மதி இல்லாம இருக்க. உன்னிட்ட அவங்களே நிம்மதி இல்லாம இருக்காங்க. மஹி, உனக்கு கூட என் நிலைமை புரியலையாடி? ஏய் ஒயன், புரியுதுடி. 5 இயர்ஸா இருக்க. இதவே நெனச்சுக்கிட்டே. ஆனா அவன பாத்தியா? உன்னை விட்டுட்டு போய் அவன் ஜாலியா ஃபேமிலி கூட இருக்கான். அவனுக்கு இப்ப 2 பேபி இருக்கு. ஆனா நீ பாரு எப்படி இருக்குன்னு. அவனையே நினைச்சுக்கிட்டு அவன் என்ன மறந்துட்டான்டி. ஆனா என்னால மறக்க முடியல மாகி. என்னடி மறக்க முடியல? அவன் தான் அன்னைக்கு சொன்னான்ல, அவனுக்கு அவன் ஃபேமிலி தான் முக்கியமா. 5 இயர்ஸ் லவ் பண்ண ஒன்றை தூக்கி போட்டு அவங்க வீட்டில் சொன்ன பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்போ உன்னை மறந்துட்டு அவன் நிம்மதியா இல்லை. நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க? இல்லடி, அவனால என்னை மறந்துருக்க முடியாது. அது அப்படி 5 இயர்ஸ் தாண்டி நான் அவனை லவ் பண்ணேன். அவன் என்னை 7 இயர்ஸாக லவ் பண்ணாண்டி. அப்புறம் எப்படி என்னை அவ்வளோ சீக்கிரம் மறந்துருப்பான்? லூசு மாதிரி பேசாத ஓயன். 7 வருஷம் லவ் பண்ணவன் தான் 2 பிள்ளை பெற்றிருப்பானா? அவன் லவ்லாம் பண்ணியிருக்க மாட்டான். உன்கிட்ட போய் வேணா சொல்லியிருக்கலாம் ஓயன். தேவையில்லாமல் உன்னிட்டும் உன் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை மாப்பிள்ளை பார்த்தாலும் வேணான்னுக்கிட்டு இருக்க. கொஞ்சம் அவங்க நிலைமையும் புரிஞ்சுக்கடி. அவங்களுக்கு ஒன்றும் வயசு திரும்பலை, வயசாகிக்கிட்டே இருக்கு. உனக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணா அவங்களும் பேரம்பத்தியெல்லாம் பார்க்க வேணாமா ஓயன்? இப்போ நான் பாருடி, எனக்கிட்ட ஒரு ஃபேமிலி இருக்கு. நானும் இந்த 5 இயர்ஸாக அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் நீ கேட்ட படம் இல்லடி. என்னால் மறக்க முடியலடி. கண்ணு மூடினாலும் எனக்கு அவன் தான் வர்றான். அவன் சொன்ன வார்த்தையெல்லாம் என் காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு மாஹி. என்னால் மறக்க முடியலடி. இங்கே பாரு ஓயன், மறக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காண்டி உன் ஃபேமிலியை விட்டுறாதடி. அவங்களுக்குன்ட்டு நீ ஒருத்தி தாண்டி இருக்க. நீயும் இப்படி இருந்தா அவங்க நிலைமையை புரிஞ்சுக்க ஓயன், ப்ளீஸ். இப்போ பார்த்துருக்க மாப்பிள்ளையும் வேணான்னு சொல்லாதடி. உன் ஃபேமிலிக்காண்டி இதைவாது பண்ணு. மாகியவே பார்க்குறீங்க, அவளும் உங்கள் கண்ணை தொடச்சி விட்டு ப்ளீஸ் டி. இதுக்கு மேலே என்னாலவும் ஒன்றும் பண்ண முடியாதுடி. நானும் எவ்வளவோ சொல்லி எத்தனையோ மாப்பிள்ளைய உனக்காண்டி வேணான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்னாலே முடியாதுடி. எனக்கு பாரு 2 பாப்பா இருக்கு. நானும் ஹாப்பியா இல்லையாடி? உனக்கே தெரியும், நானும் ஒரு பையனை லவ் பண்ணேன். கடைசியில் அவன் என்னை ஏமாத்திட்டு எனக்குன்ட்டு ஒரு பிள்ளைய கொடுத்துட்டு போயிட்டான். ஆனால் என்னையும் அக்செப்ட் பண்ணி இப்போ நான் இன்னொருத்தர் கூட சந்தோஷமாக வாழலை. அது மாதிரி தாண்டி உனக்கும் லைஃப் மாறுவோயன். இதே இப்படியே போயிடாது ப்ளீஸ் டி. நாளைக்கு ஒன்று பொண்ணு பார்க்க வர்றாங்க. ப்ளீஸ் அந்த மாப்பிள்ளை வேணான்னு சொல்லாத ஓயன். உங்கள் ஃப்ரெண்டு சொல்லிட்டு போயிடுறா. நீங்களும் அந்த பெட்டில் உங்கள் நீஸை ஹக் பண்ணிக்கிட்டு உங்கள் கண்ணு பூரா டியர்ஸ். உங்களால் மறக்கவே முடியலை வினோத்தை. எவ்வளோவுக்கு அழுகணுமோ அவ்வளோவுக்கு அழுதுட்டு உங்கள் கண்ணை துடைச்சிட்டு அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே தான் போகிறீங்க. கீழே உங்கள் அம்மா குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் மாகி சொல்லிட்டு அவளும் போயிருப்பா. உங்கள் அம்மாவுக்கும் கண்ணில் பூரா அவ்வளோ டியர்ஸ். உங்களே நினச்சி உங்கள் அம்மாட்ட சொல்லியிருப்பீங்க உங்கள் மேட்ரெல்லாம், அதாவது லவ் பண்ண அப்படிலாம். அவங்களுக்கும் உனக்கு பிடிச்சா ஓகேடா, உனக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் கடைசியில் வினோத் அவங்க ஃபேமிலி சொன்னமா பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருப்பான். அந்த பொண்ணு கொஞ்சம் ரிச்சான இருக்கும். அதனால வினோத்தும் அக்செப்ட் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பான். கீழே போய் தான் உங்கள் அம்மா போய் ஹக் பண்ணுறீங்க. அம்மா, உங்கள் அம்மா கண்ணிலையும் அவ்வளோ டியர்ஸ். குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மாவோட ஷோல்டர் உங்கள் நெக்கை வச்சுட்டு எனக்கு ஓகேம்மா, மாப்பிள்ளை வர சொல்லுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. ஓயன் நிஜமா வாடா அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறாங்க. அவங்க கண்ணு பூரா டியர்ஸ். நிஜமாதாம்மா, என்னட்டு நீங்கள் கஷ்டப்பட வேணாம், உங்களுக்காண்டி நான் மேரேஜ் பண்ணிக்கிறேம்மா, நிஜமா வாடா அப்படின்னு உங்கள் அம்மா ஹக் பண்ணிக்கிட்டு அவங்களும் அழுகுறாங்க. நீங்களே அழுகுறீங்க. அன்னைக்கு டேஸ் அப்படியே போகுது. உங்கள் அம்மா தான் உங்கள் அப்பாட்டெலாம் சொல்லியிருப்பாங்க, உங்கள்கிட்டயே வந்து கேட்டிருப்பாங்க. நீங்களும் சொல்லியிருப்பீங்க, உங்கள் அப்பா கேட்டிருப்பாங்க
"உனக்கு விருப்பம் இருந்தா சொல்லுடா, எங்களுக்காண்டிலாம் நீ ஃபோர்ஸ்ஃபுல்லாலாம் கல்யாணம் பண்ணிக்க வேணாம்" அப்படின்ட்டு இருப்பாங்க. "இல்லப்பா எனக்கு விருப்பம் தான்" அப்படின்ட்டு நீங்களும் சொல்லியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. உங்க ரிலேட்டிவ் எல்லாம் வந்துட்டாங்க. நீங்க உங்க ரூம்ல தான் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. விருப்பமே இல்லாம உங்க ஃபேமிலிக்காண்டி ரெடி ஆகுறீங்க. உங்க ஃபேஸ்ல கொஞ்சம் கூட ஹாப்பினஸ் இல்ல. "ஒயன் கிளம்பிட்டியாடா?" உங்க அம்மா வந்து கேட்குறாங்க. திரும்பி உங்க அம்மா பார்த்து கொஞ்சம் பிரைட்டா சிரிக்கிறீங்க. ஏன்னா, அவங்க முன்னாடி எதுவும் காட்டிக்க கூடாது அப்படின்ட்டு. உங்க அம்மா உங்கள பார்க்குறாங்க. அவ்வளோ அழகா இருக்கீங்க. உங்க கண்ல டியர்ஸ் வருது. எந்திரிச்சு பக்கத்துல போய், "அம்மா என்னாச்சும்மா? நான் தான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டேன்லம்மா. அப்புறம் ஏன் அழுகுறீங்க? என்னாச்சும்மா?" அப்படின்ட்டு உங்க கண்ல டியர்ஸ் வரப்போகுது. இல்லடா அழுகாதடா. அழுகாத. ஒன்றும் இல்லடா. ரொம்ப அழகா இருக்கியா? எனக்கும் ஆசைடா. உனக்கு கல்யாணம் பண்ணணும். பேபியெல்லாம் நான் பார்க்கணும்" அப்படின்ட்டு. "சரிம்மா, அதுக்கு ஏன் அழுகுறீங்க?" "இல்லடா, அம்மா அழுகலை" அப்படின்னு தான் உங்க கையை பிடிச்சி கீழேயும் கூட்டி போகிறாங்க. உங்கள் ரிலேட்டிவ் எல்லாம் வந்திருக்காங்க. கீழே நிற்கிறீங்க. உங்கள் அப்பா தான் உங்கள் பக்கத்தில் வர்றாங்க. உங்களையும் பார்க்குறாங்க. உங்கள் கையும் பிடிக்கிறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க. உங்கள் அப்பா பார்த்து ஒரு பிரைட்டான ஸ்மைல். இப்போ தான் மாகி அவ ஹஸ்பண்ட் கூட அவள் 2 பேபியும் தூக்கிக்கிட்டு வந்து உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறா. உங்கள்கிட்ட சாரியும் கேட்குறா. "பரவாயில்லடி." உங்கள் அம்மா தான் அவங்க கையில் காப்பி பிளேட் கொடுக்குறாங்க. உங்கள் அம்மா நீங்களும் வாங்கிட்டு அவங்கள பார்த்து ஒரு பிரைட்டான ஸ்மைல் பண்ணிவிட்டு நீங்களும் காஃபி கொடுக்குறீங்க. உங்கள் ஹெட்டை டவுன் பண்ணி தான் இருக்கு. நீங்கள் மாப்பிள்ளையை பார்க்கவே இல்லை. அப்போ மாப்பிள்ளையோட வந்தவங்க ஒருத்தவங்க தான், "டேய் ஜிமின், பொண்ணை நல்லா பார்த்துக்கடா. அப்புறம் வந்துட்டு எங்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது" அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் உங்கள் காதில் கேட்குது. பட் எதையுமே நிமிர்ந்து கூட பார்க்கல. காஃபி கொடுத்துட்டு தள்ளி வந்து நின்றுக்கிறீங்க உங்கள் அம்மா கிட்ட. மாப்பிள்ளையை நீங்கள் பார்க்கவே இல்லை. உங்கள் அம்மா தான் சொல்கிறாங்க, "ஒயன் மாப்பிள்ளையை பாருடா" அப்படின்ட்டு. "இல்லைம்மா, உங்களுக்கு பிடிச்சா எனக்கும் பிடிச்சிருக்குமா" மாகியும் சொல்கிறா. ஆனால் நீங்கள் அவளை பார்த்து ஒரு பிரைட்டான ஸ்மைல். அவ்வளோதான், கீழே குனிஞ்சுக்கிட்டீங்க. உங்கள் அம்மா கிட்ட தான் கேட்குறாங்க, பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு அவங்களும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு நீங்களும் ரூமுக்கு போயிடுறீங்க. மாகியும் அவள் பேபியை தூக்கிட்டு அவளும் உங்கள் ரூமுக்கு தான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறான். இப்படியே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. 1 வீக் பாஸ் ஆகுது. ஜிமினோட நம்பரும் உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க, பேசுடா அப்படின்ட்டு. நீங்கள் கால்லாம் பண்ணி பேசவும் மாட்டீங்க. ஜிமினும் உங்களுக்கு கால் பண்ணவும் இல்லை. இப்போ உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த டேட்டும் வந்துருச்சு. உங்கள் வீட்டில் தான் அவ்வளோ பேர் மாகி உங்களுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்படியே நீங்களும் கீழே தான் வர்றீங்க. ஜிமின் உங்கள் கையில் ரிங்கு போட்டு விட்றான். நீங்களும் ஜிமினை இன்னமும் பார்க்கவே இல்லை. அவன் கையை மட்டும் பார்த்து பிடிச்ச ரிங்கை மட்டும் போட்டு விட்றீங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. இந்த டேஸும் முடியுது. உங்களுக்கு மேரேஜ் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே சீக்கிரமாகவே நடக்குது. உங்கள் ஃபேமிலி அவ்வளோ ஹாப்பியாக உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் மட்டும் ரூமுக்குள்ளே போய் மிட் நைட்டில் உட்காந்து ரொம்ப அழுவீங்க. இன்னும் 3 டேஸில் உங்களுக்கு மேரேஜ். ஆனால் உங்கள் ஃபேஸில் கல்யாணத்துக்கான ஹாப்பினஸ் கொஞ்சம் கூட இல்லை. இப்படியே 2 டேஸும் பாஸ் ஆகுது. இன்றைக்கி உங்களுக்கு வெட்டிங் டே. உங்கள் வீட்டில் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பாவுக்குலாம் அவ்வளோ ஹாப்பி. உங்களுக்கு கல்யாணம்ட்டு அங்கிட்டு இங்கிட்டும் ஓடி ஆடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களையும் வந்து பார்க்குறாங்க. உங்களை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாஹி பக்கத்தில் இருக்கா. அவங்களே பார்க்குறா. அவ்வளோ அழகாக அவங்கள ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கூட உங்கள் ஃபேஸில் எந்த ஒரு ஹாப்பினஸும் இல்லை. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. மாஹி தான் அவங்ககிட்ட பேசுகிறா. அவளை பார்த்து ஒரு ஃபேக்கான ஸ்மைல் பண்ணுறீங்க. இப்படியே நீங்களும் மண்டபத்துக்கும் போகிறீங்க. அங்கே எல்லாமே இருக்காங்க. உங்கள் ரிலேட்டிவ், ஜிம்மினோட ரிலேட்டிவ் எல்லாம். கொஞ்ச நேரத்துலேயே ஜிம்மின் வந்து அந்த மண்டபத்துலேயும் உட்காரான். பொண்ணை கூட்டிட்டு வர சொல்கிறாங்க. உங்களை மாகி தான். மற்ற கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு அவங்களும் வர்றாங்க. நீங்களும் ஜிம்மின் பக்கத்தில் உட்காடுறீங்க. ஆனால் இன்னமும் ஜிம்மினை பார்க்கவே இல்லை. டைம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிம்மின் உங்கள் கழுத்துலேயும் தாலி கட்டுறான். உங்களுக்கு அவ்வளோதான், மனசே ரொம்ப உடஞ்சிருச்சு. உங்கள் நெத்திலையும் குங்குமம் வச்சு விட்டு உங்கள் தாலிலையும் குங்குமத்தை வச்சு விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே போகுது. இப்போ ஜிமின் காரில் இருக்கீங்க. ஜிமின் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கான். உங்கள் அம்மா விண்டோ சைடு பார்த்துக்கிட்டு உங்கள் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வருது. உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் ஃப்ரெண்டும் உங்களை பார்க்குறா.
உங்கள் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ். உங்கள் அம்மா அப்பா பார்த்து அழுகுறீங்க. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. லாஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க. அவளை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிடுறீங்க. அவ்வளோதான். கார் மூவ் ஆகி ஜிமினோட வீட்டில் தான் ஸ்டாப் ஆகுது. அங்கே இருக்கிற மற்ற ரிலேட்டிவ்லாம் உங்களுக்கு இந்த திஷ்டி சுற்றி போடுறாங்க. உங்களை ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஜிமின் மேலே ரூமுக்கு தான் போகிறான். அங்கே டோரை ஓப்பன் பண்ணால் வெட்டிங் நைட்டுக்காண்டி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. உங்களோட திங்ஸ் ஒன்று ஒன்றா ஜிமினோட ரூமுக்கு வர்றது அவனும் பார்க்குறான். எதுவுமே சொல்லலை. அவனோட பைக்கையை மட்டும் எடுத்துகிட்டு அவன் வெளில அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு போயிடுறான். டைம் ஸ்கிப் ஆகுது. உங்களையும் சாப்பிட சொல்கிறாங்க. நீங்கள் வேணான்றீங்க. ஜிமின் அம்மா தான் வாடாம்மா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஜிமினும் வந்துட்டான். நீங்கள் இப்போ ஃபேமிலியோடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்படி டைம் ஸ்கிப் ஆனோன்னே உங்களை தான் ஒரு ரூமுக்கு கூட்டி போனாங்கடா. அவங்க தான் உங்களை ஃப்ரெஷ்அப் ஆக வச்சுட்டு உங்களையும் ரெடி பண்ணி உங்கள் கையில் பால் சம்பு கொடுத்து ஜிமினோட ரூமுக்கும் போக சொல்கிறாங்க. டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஜிமின் பெட்டில் உட்காந்துருக்கான். என்னமோ நீங்கள் ஜிமினை பார்க்கல. டோரை லாக் பண்ணிவிட்டு நீங்கள் எதுவுமே பேசாமல் அந்த பால் சம்பை மட்டும் அந்த டேபிளில் வச்சுட்டு அந்த ஃபில்லோவும் பெட்ஷீட்டையும் எடுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடியே ஜிமின் எந்திரிச்சு அந்த பெட்ஷீட்டையும் அந்த ஃபில்லோவும் எடுத்துகிட்டு ஒயன் நீ இங்கே படுத்துக்க, நான் ஷோபாவில் படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு போய் ஷோபாவில் படுத்துக்கிறான். இப்போ தான் திரும்பி ஜிமினவே பார்க்குறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு உனக்கு எப்போ இதெல்லாம் ஓகேன்னு படுதோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவன் எதுவுமே சொல்லாமல் அந்த பில்லோ எடுத்து அந்த ஷோபாவில் போட்டு அங்கிட்டு திரும்பி படுத்துக்கிறான். நீங்களும் இதுக்கப்புறம் எதுவுமே பேசலை. பெட்டில் போய் படுத்துக்கிறீங்க. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. நைட்லாம் தூங்கவே இல்லை. நீங்கள் திரும்பி ஜிமினை பார்ப்பீங்க. அவனும் தூங்கலை. அந்த சைடு தான் ஒரு மாதிரி படுத்திருக்கான். இப்படி டைம் ஸ்கிப் ஆன கொஞ்ச நேரத்தில் நீங்களும் தூங்கிடுறீங்க. ஒரு மிட் நைட் இருக்கும். இப்போ தான் ஜிமின் உங்களை திரும்பி பார்க்குறான். ஏன்னா லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு குட்டி லைட் மட்டும் போட்டிருக்கோம். அப்போ திரும்பி பார்க்குறான். நீங்கள் அந்த சைடு திரும்பி படுத்துருக்கீங்க. அவங்கள பார்த்துட்டு ஒரு பிரைட்டான ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனும் படுத்துடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஆகுது. ஜிமின் எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவன் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்களே எந்திரிக்கிறீங்க. திரும்பி ஷோபாவை தான் பார்க்குறீங்க. ஜிமின் இல்லை. எந்திரிச்சு பெட்டில் உட்காருறீங்க. அந்த பெட்டே ஒரு மாதிரி வெட்டிங் நைட்டுக்கு தான் ரெடி பண்ணியிருக்காங்க. எந்திரிச்சிட்டு அதெல்லாம் எடுத்து ஒரு மாதிரி நீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகுறீங்க. ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ரூம்லேயே இருக்கீங்க. அந்த ரூமவே சுற்றி பார்க்குறீங்க. ஜிமினோட ஃபோட்டோ இருக்குது. இப்போ டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்குது. டோர் சைடு பார்க்குறீங்க. எந்திரிச்சிட்டியாடா? பெட்லேருந்து எந்திரிச்சு நிற்கிறீங்க. என்னோட அம்மா தான் வந்து உங்கள்கிட்டையும் பேசுகிறாங்க. காஃபி கொடுக்குறாங்க. உங்கள்கிட்ட அவ்வளோ ஜாலியாக பேசுகிறாங்க. நீங்களும் லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறீங்க. அந்த ரூமை சுற்றி பார்க்குறாங்க. பெட்டும் பார்க்குறாங்க. எல்லாம் நீட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதனால உங்களுக்குள்ளே நடந்துச்சா என்னன்னு அவங்களுக்கு தெரியல. உங்களுக்கு புரியுது அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சிருப்பீங்க. ஒரு 9 o'clock தான் எழுந்திரிச்சிருப்பீங்க. காஃபி குடிச்சிட்டு கீழே வாடா ஃபுட் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. நீங்கள் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு அமைதியாகவே இருக்கீங்க. 10 o'clock ஆகுது. உங்கள் ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு கால் பண்ணுறா. நீங்களும் அட்டன் பண்ணி பேசுகிறீங்க. ஏய் என்னடி பிடிச்சிருக்கா ஏன் அப்படிலாம் நிறையா இது பேசுகிறா. நீங்களும் எல்லாத்துக்கும் ஓகே பிடிச்சிருக்கு இதுதான் சொல்கிறீங்க தவிர ஒரு சந்தோஷமாக எதுவுமே சொல்ல மாட்டீங்க. அவளுக்கு புரியுது. உங்களுக்கும் அட்வைஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அவளும் காலை கட் பண்ணிடுறா. கொஞ்ச நேரம் உங்கள் மம்மி கால் பண்ணுறாங்க. நீங்களும் பேசுகிறீங்க. என்னடா பிடிச்சிருக்கா? வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு இல்லைம்மா அப்படின்ட்டு நார்மலாக பேசுகிறீங்க. இப்படி டைம் ஆகுது. நீங்கள் கீழே வரலைலடா. ஜிம்னோட அம்மா அகெயின் மேலே வராங்க. நீங்கள் பார்த்தா உங்கள் அம்மாக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களும் உங்களை கூப்பிட்றாங்க. நீங்களே திரும்புறீங்க. அம்மா வாடா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் ஆமான்றீங்க. குர்ரா அப்படின்ட்டு உங்கள் அம்மாட்ட அவங்க ஜாலியாக அவ்வளோதான் பேசுகிறாங்க. நீங்களும் ஜிமின் கூட ஃபோன் பேசிக்கிறது இல்லை. ஆனால் உங்கள் அம்மாவும் ஜிமினோட அம்மாவும் அவ்வளோ க்ளோஸாக அவ்வளோ ஃபேமிலியாக பேசி பழகிட்டாங்க. அதனால் அவ்வளோ ஜாலியாக பேசுகிறத நீங்களும் பார்க்குறீங்க. உங்கள் கண் ஒரு மாதிரி கலங்குது. அதெல்லாம் நீ ஃபீல் பண்ணாதீங்க. இனிமேல் என் பொண்ணு மாதிரி அவளை பத்திரமா பார்த்துக்கிறது என் பொறுப்பு. அவங்க அம்மாவும் காலை வச்சிடுறாங்க. நீங்கள் அவங்க வச்சோன்னே ஒரு மாதிரி கண்ணை துடைச்சிட்டு நிற்கிறீங்க. உங்களை பார்த்து ஒரு பிளேட்டான ஸ்மெல் பண்ணிவிட்டு கீழே வாடா அப்படின்ட்டு உங்களையும் கூட்டிகிட்டு தான் போகிறாங்க. நீங்களும் கீழே போகிறீங்க. அங்கே 2 மைடு கிச்சன்லேருந்து அவங்க ஃபுட்லாம் எடுத்து அந்த டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணுறாங்க. வாடா என்ன அப்படின்ட்டு உங்களை கூப்பிட்றாங்க. இல்லை எனக்கு
பசிக்கல. என்னடா சொல்ற? டைம் என்ன ஆச்சு பாரு. இன்னும் பசிக்கலைன்ற. வா அப்படின்னு தான் உங்களுக்கும் உட்கார வச்சு ஃபுட்லாம் குடுக்குறாங்க. நீங்களும் ஒரு மாரி தயக்கத்தோட புதுசா இருக்குல்லடா, புது இடம். அதனால தயக்கத்தோட சாப்பிட்றீங்க. அவங்க தான் இப்படிலாம் பண்ணக்கூடாது. நல்லா சாப்பிடணும். இதுவும் வீடு தானே அப்படின்னு உங்ககிட்டயும் சொல்றாங்க. நீங்களும் சாப்பிட்றீங்க. பார்த்தா உங்களுக்கு புடிச்ச ஐட்டமா இருக்கு. உங்க ஆன்ட்டிய பார்க்குறீங்க. அவங்களும் உங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. என்னடா அவனுக்கு புடிச்ச ஐட்டமா இருக்கு அப்படின்ட்டு. நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. அதான் உங்க அம்மாட்ட கேட்டேன். அவங்க தான் சொன்னாங்க, இதெல்லாம் உனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு. அதான் உனக்காண்டி நானே என் கையால சமைச்சேன். இன்னைக்கு மீறி கூட சமைக்கல அப்படின்ட்டாங்க. சாப்பிட்றா. நீங்களும் தயக்கத்தோடயே சாப்பிட்றீங்க. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. உங்க ஆன்ட்டி ஜிமினை பற்றி நிறையா பேசுகிறாங்க, நிறையா சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள மட்டும்தான் பார்க்குறீங்க தவிர அவங்க பேசுகிறது உங்கள் காதில் விழுகவே இல்லை. டைம் ஆகுது. உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஹெட்டேக்காக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப தலை வலிக்குதுன்ட்டு உங்கள் ஹெட்டில் கை வைக்கிறீங்க. அவங்களும் என்னாச்சுடா அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்ட்டி கொஞ்சம் தலை வலிக்குது, நான் ரூமுக்கு போகட்டுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிடா சரிடா நீ போட அப்படின்றாங்க. நீங்களும் எந்திரிச்சு ரூமுக்கு தான் போகிறீங்க. அவங்களும் மற்ற ஒர்க்கெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே டைம் ஆகுது. லஞ்சுக்கும் கூப்பிட்றாங்க. நீங்கள் வேணாம் அப்படின்றீங்க. ஜூஸ் மட்டும் கொடுக்குறாங்க. அதை மட்டும் குடிச்சிட்டு பெட்டில் போய் படுத்துக்கிறீங்க. இப்படியே டைம் ஆகுது. ஜிமினும் வீட்டுக்கு வந்துடுறான். ஸ்ட்ரெயிட்டாக அவன் ரூமுக்கு தான் போகிறான். பார்த்தா நீங்கள் படுத்திருக்கீங்க. அவன் எதுவுமே உங்கள்கிட்ட பேசலை, எதுவும் கண்டுக்கவும் இல்லை. அவனோட டவல் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவனோட ஒர்க்கை பார்க்குறான். இப்போ தான் நீங்களும் எந்திரிக்கிறீங்க. பார்த்தா பக்கத்தில் ஜிமின் யார் கூட கத்தி ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். நீங்களும் பார்த்துட்டு கண்டுக்காமல் டைமை பார்க்குறீங்க. நீங்களும் டவல் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம் தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கிட்டு இருக்கீங்க. ஜிமினோட அம்மாவும் வர்றாங்க. எங்கடா ஒயன்னு கேட்குறாங்க. அம்மா அவள் ரெஸ்ட் ரூம் போயிட்டா. சரிடா நீ வா கீழே சாப்பிட வா. வரையில் ஒயனையும் கூட்டிகிட்டு வாடா அப்படின்ட்டு அவங்களும் கீழே போயிடுறாங்க. அம்மா அப்பா வந்துட்டாங்கடா. ஏதோ பிஸ்னஸில் ஏதோ ஃபைல் தொலைஞ்சு போச்சுன்னு அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம்மா நான் தான் எங்கோ வச்சேன். பட் ஆனால் என்னோடய அசிஸ்டண்ட் எங்கே வச்சான்னு தெரில. என்னோடய கபோர்டில் தான் வச்சேன். ஆனால் நான் அன்றைக்கி எடுக்க சொன்னேன். பட் எடுக்காமல் விட்டான் போல், அதை காணோம். அதாண்டா அப்பாவும் கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களும் கீழே போயிடுறாங்க. ஜிமின் அதனால தான் அப்போ ஃபோனில் கத்திக்கிட்டு இருந்திருப்பான். நீங்கள் ஏதோ ஏதோ இதில் இருந்தனால டவல் மட்டும் தான் கொண்டுட்டு போயிட்டீங்க. ட்ரெஸ்ஸு நீங்கள் எடுத்துகிட்டு போகல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெஸ்ட் ரூம்லேயே உள்ளேயே நிற்கிறீங்க. வெளியில் ஜிமின் இருக்கான். என்ன டவல் எடுக்கலை, ட்ரெஸ்ஸை எண்ணி வச்சுட்டு வந்தேன் அப்படின்ட்டு ரொம்ப நேரமாக உள்ளேயே இருக்கீங்க. ஜிமினும் வெயிட் பண்ணி பார்த்துருப்பான் நீங்கள் வருவீங்கன்ட்டு. என்ன இன்னும் வரலவ, ஒரு வேளை நம்ம தான் இருக்கோம் அப்படின்ட்டு வராமல் கூட இருக்கலாம் அப்படின்ட்டு அவனும் கீழே இறங்கி போயிடுறான். கபோர்ட் அதாவது டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்டு ஜிமின் வெளில போயிட்டான்னு உங்களுக்கு இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. நீங்களும் லைட்டாக டோரை ஓப்பன் பண்ணி எல்லாம் எட்டி பார்க்குறீங்க. சைடாக பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் இல்லை அப்படின்ட்டு வெளில வந்து தான் டோர் லாக் பண்ணிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பெட்டில் உட்காந்துருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிமின் வாரான். உங்களை பார்க்குறான். நீங்கள் பெட்டில் உட்காந்துருக்கீங்க. ஓயன் நீங்களும் பார்க்குறீங்க. கீழே வா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கூப்பிட்றான். நீங்களும் அப்படின்ட்டு எந்திரிக்கிறீங்க. அவனும் கீழே இறங்கி போயிடான். நீங்களும் கீழே தான் போகிறீங்க. உங்கள் ஆன்ட்டி தான் எல்லாத்துக்குமே ஃபுட் சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க அதான் ஃபைல் கிடச்சிருங்க, எங்கே கத்திக்கிட்டு இருக்கீங்க? இல்லடி அது முக்கியமான ஃபைல், அதனால தான். நம்ம ஆஃபீஸை விட்டு எங்கே போகுது சொல்லிட்டு ஒயன் உட்காடா. ஜிமினோட அப்பா உங்களை பார்க்குறாங்க. உட்காருடா. நீங்களும் உட்காடுறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு அவன் சாப்பிட ஆரம்பிக்கிறான். நீங்களும் சாப்பிட்றீங்க. ஜிமின் சாப்பிட்டு அவன் ரூமுக்கு போயிடறான். உங்கள் அத்தை மாமா உங்கள் அம்மா கிட்ட தான் பேசுகிறாங்க. நீங்களும் பேசுகிறீங்க. உங்கள் அத்தையை பார்த்தாண்டா. ஆன்ட்டி என்னடா? இல்லை அம்மா அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. நான் நாளைக்கு ஊருக்கு போட்டுமா? உங்கள் அத்தையும் மாமாவும் அவங்க ஃபேஸை பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கு என்னடா, அதுக்கு ஏன் பயப்படுற? சரி நாளைக்கே ஜிம்மினை கூட்டிகிட்டு போக சொல்கிறேன். இல்லை அவங்க இருக்கட்டும், நான் போகிறேன். அவங்களுக்கு ஆஃபீஸில் ஏதாவது ஒர்க்கு. அதெல்லாம் என்ன, அவங்க அப்பா பார்த்துக்குவாங்க, நீ போடா. நாளைக்கு ஜிம்மினை கூப்பிட்டு போக சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க. நீங்களும் தலையாடிட்டு வா வாயின் அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்ன ஆண்டி வாடா அப்படின்னு கிச்சனுக்கு கூட்டி போய் தான் உங்களுக்கு பால் சூடு பண்ணி கொடுக்குறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க. சாரிடா நீங்கள் எப்பயும் பால் குடிப்பியா தூங்கையில்? ஆனால் எனக்கு தெரியாதுல்ல, இன்றைக்கி தான் உங்கள் அம்மா சொன்னாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. இல்லை நீ குடிடா அப்படின்ட்டு உங்களுக்கும் கொடுக்குறாங்க.
நீங்களும் குடிக்கிறீங்க அந்த கப்பை வாங்கிட்டு. போய் படுத்துக்க. நான் காலைல ஜிமின்ட்ட சொல்றேன்டா, உன்னை கூட்டி போவான் அப்படின்ட்டு அவங்களும் சொல்றாங்க. நீங்களும் தலையாட்டிட்டு ரூமுக்கு தான் ஒரு மாரி தயக்கத்தோடயே போறீங்க. டோரை ஓப்பன் பண்ணா ஜிமின் ஒர்க் பார்க்குறான். நீங்க எதுவுமே பேசல. டோர் லாக் பண்ணிட்டு, அவன் உங்கள வர்றத பார்த்துருப்பான். பார்த்துட்டு அவனும் ஒர்க் பார்க்குறான். நீங்க போய் பெட்ல கார்னர்ல படுத்துக்கிறீங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. கண்ணு முழிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்க ஃபோன் தான் அதாவது மெசேஜ் வருது. நீங்களும் எந்திரிச்சு உங்க ஃபோனை தான் எடுத்து பார்க்குறீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸு, மாஹி நெறைய பேர் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க மேரேஜ் பண்ணது சில பேத்துக்கு தெரியாதுல்லடா. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுதான் அவங்களுக்கும் உங்களுக்கு விஷ் பண்றாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஸ்மைல் எமோஜி போட்டு விட்றீங்க. உன் ஹஸ்பண்ட் ரொம்பவே அழகா இருக்காரு ஒயன் அப்படிலாம் நெறைய பேர் சொல்றாங்க. எல்லாத்துக்கும் ஒரு மாரி தேங்க்ஸ் சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்துட்டு ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு தூங்கிடுறீங்க. இப்படியே இன்னும் அவன் ஒர்க் பார்த்து முடிச்சுட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் தூங்கிட்டீங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு அவனும் போய் சோஃபாவில் தான் படுத்துக்கிறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் டோர் நாக் ஆகுது. இந்த சவுண்டும் உங்களுக்கும் கேட்டுக்குது. எந்திரிக்கிறீங்க. பார்த்தா ஜிமின் இல்லை. ரெஸ்ட் ரூமில் சவுண்டு கேட்குது. வெளில அவங்க ஆன்ட்டி தான் ஒரு மாதிரி டோர் நாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் எந்திரிச்சிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. எந்திரிச்சிட்டியாடா? ஜிமின் எங்கடா? அது அப்படின்ட்டு ரெஸ்ட் ரூம் சைடு தான் பார்க்குறீங்க. ஓ, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருக்கானா? சரி சரி, அவனை வந்தோடனே கீழே வர சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்ட்டு திரும்பலான்னு போகிறாங்க. டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்குது. அவங்களும் பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமின் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டவலோட வெளில போகிறான். அவங்க அம்மாவுக்கு நான் பையன் தானடா, அதனால் அவங்க பெருசாக கண்டுக்கல. டேய் ஜிமின் அப்படின்னு கூப்பிட்றாங்க. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறீங்க. என்னம்மா? டேய் நைட்டே உன்ட்ட சொல்லணும்னு நினச்சேன். பட் சரி மேலே ரூமுக்கு போயிட்டேன். ஏதாவது ஒர்க் இருக்கா இப்போ எது சொல்லலாம் அப்படின்ட்டு இப்போ சொல்கிறேன்டா. ஒயன் அவன் அம்மா அப்பாவை பார்க்கணும்னு சொல்கிறா. அவளை மட்டும் கூட்டி போய் 2 பேரும் பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்ட்டுறாங்க. அப்படியாம்மா அப்படின்ட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் ஹெட்டை டவுன் பண்ணி வச்சுருக்கீங்க. என்னடா? சரிம்மா போயிட்டு வரேன். ஒயன் அப்படின்ட்டு உங்களை கூப்பிட்றாங்க. சரிடா, நீனும் இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சீக்கிரம் கிளம்புங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு நான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அவங்களும் கீழே போயிடுறாங்க. ஜிமின் தான் அவன் டவலோட தானே இருக்கான். அவன் வாட்டில் வந்து வீடருக்கு முன்னாடி அவன் ஹேரை கோம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் ஜிமின் டவலோட இருக்கான்லடா, அதனால அவங்க ஹெட்டை டவுன் பண்ணிக்கிட்டே உங்கள் கபோர்டை ஓப்பன் பண்ணி அதில் டவல் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மறந்துடாமல் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறீங்க. ஜிமின் தான் அவனோட ஃபைல் எல்லாம் அவன் பேக்கில் வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே போயிடுறான். நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வேகமாக உங்கள் ஹேர்லாம் ஒரு மாதிரி தலசிக்கிட்டு பொட்டு வச்சுட்டு உங்கள் பேக் எடுத்துகிட்டு கீழே தான் வர்றீங்க. ஜிமின் அவங்க அப்பாட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அவங்களும் அனுப்பிவிட்றாங்க. இப்போ ஜிமின் அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நீங்கள் கீழே இறங்கி வரதை பார்த்துட்டு அவங்களும் பார்க்குறாங்க. நீங்கள் கையில் பேக்கோட கிளம்பி கீழே வர்றீங்க. என்ன ஒயன் பேக்கோட வர்ற? போயிட்டு இன்றைக்கே வந்துடுவீங்கல்ல, எதுக்குடா? இல்லை 2 நாள் இருந்துட்டு வரட்டா? ஒயன் என்னடா நீ வந்தே 2 டேஸ் தான் ஆகுது, அதுக்குள்ளே அம்மா வீட்டுக்கு 2 நாளா? இன்னொரு நாளைக்கு 2 டேஸ் இருந்துக்கலாம். நாளைக்கு கோயிலுக்கு போகணுண்டா, அதனால நீ இன்னைக்கு போயிட்டு இன்னைக்கு ஈவினிங்கே வந்துடு. இல்லை ஆண்டி ப்ளீஸ். இன்னொரு நாளைக்கு போய் தங்கிக்கலாம், நாளைக்கு கோயிலுக்கு போகணும்ல அப்படின்றாங்க. அப்புறம் ஒயன் என்னடா இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு சாரி கட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அவங்க ஆன்ட்டியை பார்க்குறீங்க. போடா அப்படின்றாங்க. ஜிமினும் உங்களை தான் பார்க்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. வெளில கட்டிக்காமல் நீங்களும் உங்கள் பேக்கை எடுத்துகிட்டு ரூமுக்கு தான் போய் அந்த பேக்கை வச்சுட்டு கபோர்டை ஓப்பன் பண்ணி சாரி எடுத்தும் வேர் பண்ணுறீங்க. உங்களுக்கு கண்ணு கலங்குது. கீழே தான் ஜிமின். எதுக்குமா? அதான் 2 டேஸ் இருக்கணும்ன்றால, இருந்துட்டு வரட்டுமே. ஜிமின் நாளைக்கு கோயிலுக்கு போகணுண்டா, அதனால தான். நீனும் மேரேஜ் வேணான்னு சொல்லிக்கிட்டே இருந்த. திடீர்னு உனக்கு என்னான்னு தெரில, ஒயனை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? அதான் உன்னையும் பொண்டாட்டியும் நாளைக்கு கோயிலுக்கு அனுப்பலாம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா ஒயன் அவள் பேக்கோட வர்றா. கோயில் காரியண்டா, அதெல்லாம் சீக்கிரமாகவே எல்லாமே பண்ணிடணும் அப்படின்ட்டா ஜிமினோட அம்மாவும் சொல்கிறாங்க. அவனும் அமைதியாக இருக்கான். நீங்களும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே தான் வர்றீங்க. அப்படியே அங்கேயே நில்லுடா அப்படின்றாங்க. நீங்களும் அப்படியே நின்று தான் ஆன்ட்டியை பார்க்குறீங்க. எங்கடா நெத்தியில் போட்டு குங்குமம் வைக்காமல் நீ பட்டில் வர? போ குங்குமம் வச்சுட்டு வா. நீ மறந்துட வேண்டாம், உன் கபோர்டில் வச்சுருக்கேன் போ அப்படின்றாங்க. நீங்களும் மேலே போய் தான் கபோர்டை ஓப்பன் பண்ணி குங்குமம் எடுத்து
அந்த கை நடுக்கத்தோட நெத்தியிலையும் வைக்கிறீங்க. உங்க கழுத்த பார்த்தா தாலி தொங்குது. மனசு ரொம்ப வலிக்குது. அவ்வளோ ஒரு மாரி கஷ்டமா இருக்கு உங்களுக்கு. விருப்பமே இல்லாத வாழ்க்கை. உங்க ஃபேமிலிக்காண்டி, அவங்களுக்காண்டி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆனா, ஜிமின் கூட உங்களுக்கு வாழவே விருப்பம் இல்ல. உங்க ஃபேமிலிக்காண்டி மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. ஜிமினோட ஃபேமிலி ஜிமின பார்க்கையில உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. உங்க ஃபேமிலிக்காண்டி நீங்க இத பண்ணிக்கிட்டு, ஒரு பெர்சனோட வாழ்க்கையே வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. உங்க கண்ணெல்லாம் தொடச்சிட்டு கீழ தான் போறீங்க. ஜிமின் ஆல்ரெடி ரெடியா தான் இருக்கான். ஜிமின் உன் பொண்டாட்டி வந்துட்டான். 2 பேரும் போங்க அப்படின்றாங்க. நீங்களும் உங்க அத்தைட்ட ஒரு மாரி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு, டேய் ஜிமின் பைக்ல போறியா? இல்ல கார்ல போறியா? பைக்ல போறேம்மா. இல்ல க கார்ல போலாம். ஜிமின் உங்கள பார்க்குறான். ஜிமினோட அம்மாவும் பார்க்குறாங்க. ஏன்டா? ஜிமின் நல்லாவே பைக் ஓட்டுவான்டா. அவனுக்கு பைக்னா ரொம்ப பிடிக்கும். ஆஃபீஸ் போறனால தான் அவன் கார்ல போய்கிட்டு இருக்கான். இப்படிலாம் சொல்றாங்க. இல்ல ஆன்ட்டி கார்ல போலாம் அப்படின்ட்டு சொல்றீங்க. ஜிமினும் ஆ ஓகேம்மா நான் கார்லயே போறேன் அப்படின்ட்டு அவன் ஃபேஸே ஒரு மாரி ஆயிடுச்சு. ஜிமினோட அம்மாவும் நோட் பண்றாங்க. இதுலருந்தே புரியுது நீங்க ஜிமின ஏத்துக்கல. இன்னும் உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலைன்னு. உங்க ஃபேஸை பார்த்தும் ஜிமின் ஃபேஸை பார்த்தும் உங்களுக்கு நல்லாவே புரியுது. அமைதியாயிடுறாங்க. இப்போ நீங்கள் காரில் தான் போய்கிட்டு இருக்கீங்க. விண்டோ சைடு திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஜிமின் கூட பேசவும் இல்லை. அவனும் அவங்ககிட்ட எதுவுமே பேசலை. ஸ்ட்ரெயிட்டாக அவங்க வீட்டில் தான் ஸ்டாப் ஆகுது. வேமா டோரை ஓப்பன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே தான் போகிறீங்க. ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஜிமினோட அம்மா. அவங்களுக்கு அதனால் டோரை ஓப்பனில் தான் வச்சுருப்பாங்க நீங்கள் வருவீங்க அப்படின்ட்டு. நீங்களும் வீட்டுக்குள்ளே தான் போகிறீங்க. உங்கள் அப்பா ஹாலில் தான் உட்காந்துருக்காங்க. உங்கள் அப்பா போய் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஒயன் வந்துட்டியாடா? உங்கள் சவுண்டு கேட்டு உங்கள் அம்மா கிச்சனுக்குலேருந்து வராங்க. உங்களை பார்க்குறாங்க. ஒயன் நீங்களே திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் அம்மா அம்மா போய் ஓடி போய் ஹக் பண்ணுறீங்க. உங்கள் கண்ணில் அழுக வருது. என்னடா ஏன்டா அழுகுற? இல்லைம்மா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணு. அப்பா உங்களையும். என்னடா நீ மட்டும் தான் வந்திருக்கா? ஜிமின் மாப்பிள்ள வரலையா? உங்களை பார்க்குறாங்க. இல்லைம்மா அவர் வந்திருக்காரு. டோர் சைடு பார்க்குறீங்க. ஜிமின் இப்போ தான் உள்ளே வர்றான். உங்கள் அப்பா தான் ஜிமினை வாங்க மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவனோட ஸ்லீப்பர்லாம் கழட்டிட்டு உள்ளே வர்றான். உங்கள் அம்மாவும் வாங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு கூப்பிட்றாங்க. அவனும் ஸ்மைல் பண்ணிகிட்டே உள்ளே வர்றான். நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட நிற்கிறீங்க. ஜிமின் தான் உங்கள் அப்பா கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கான். உங்கள் அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி டைம் ஆகுது. நீங்கள் தான் கிச்சனில் குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கியாடா அப்படின்ட்டு உங்கள் அம்மா உங்களை பார்த்து கேட்குறாங்க. நீங்களும் உங்கள் அம்மா பார்த்து தலையாட்டுறீங்க. உங்களை பார்க்குறாங்க. நெத்தியில் போட்டு சாரி கட்டியிருக்கீங்க. பார்க்கையிலே ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்கள் அம்மாவும் உங்களே பார்க்குறாங்க. என்னம்மா என்னங்க இப்படியே பார்க்குறீங்க? இல்லைடா ரொம்ப அழகாக இருக்க. இந்த மாதிரி எப்போ ஒன்று பார்ப்போன்ட்டு நானும் உங்கள் அப்பாவும் ரொம்ப ஃபீல் பண்ணோம்டா. ஆனால் இப்படி பார்க்கல எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குடா. கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் எங்கள் கூடயே இருந்துருவேன்ட்டு எனக்கும் அப்பாவுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்டா. உன் கூட படித்தவங்களாம் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைங்களோட வரையில என் பொண்ணு கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி இருக்க மாட்டாளா அப்படின்ட்டு ரொம்பவே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்டா. ஆனால் இப்போ எங்களுக்கு அந்த கவலைலாம் இல்லை. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உன் புருஷன் வீட்டில் இருக்கா. உங்கள் அம்மா சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவே பார்க்குறீங்க. உங்கள் அம்மா கண்ணில் டீஸே வருது. அம்மா எதுக்கும்மா அழுகுறீங்க? இல்லைடா அப்படின்ட்டு உங்கள் அம்மா கண்ணை துடைக்கிறாங்க. ஓயன் என்னம்மா நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதடா. என்னம்மா என்ன? இல்லைடா ஜிமினை ஏற்றுக்கிட்டியாடா? எதுவுமே பேச மாட்டேறீங்க. அமைதியாக இருக்கீங்க. என்னடா அமைதியாக இருக்க? அம்மா அது உங்கள் கண்ணில் டீஸ் வருது. உங்கள் அம்மாவுக்கு நல்லா புரியுது. நான் ஜிமினோ நீங்கள் ஏற்றுக்கவே இல்லை. உங்களுக்குள்ள அது எதுவுமே நடக்கலைன்னு நல்லா புரிஞ்சிருச்சு உங்கள் அம்மாவுக்கு. ஓயே அம்மா ப்ளீஸ் எனக்கு தலைவலிக்குது. ரூமுக்கு போட்டுமா? உங்கள் அம்மா அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. போடா அப்படின்றாங்க. நீங்களும் ரூமுக்கு தான் போய் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ரூமை பார்க்குறீங்க. இந்த 4 டேஸாக உங்கள் வீட்டில் இல்லாமல் ஜிமின் வீட்டில் தான் இருந்திருப்பீங்க. உங்களால் வினோத்தை மறக்கவே முடியல. ஆனால் அவன் உங்களை மறந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டு இப்போ 2 குழந்தையோட ஃபேமிலி கூட ஹாப்பியாக இருக்கேன். உங்களால் அவனை மறக்கவே முடியல. உங்கள் கபோர்டை ஓப்பன் பண்ணுறீங்க.
அதில் ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸை தூக்கவே முடியாமல் கீழே இறக்கி வைக்கிறீங்க. அந்த பாக்ஸை ஒரு மாதிரி கீழே கொட்டுறீங்க. அதில் அவள் லெட்ரு கொடுத்தது, உங்களுக்கு திங்ஸ் வாங்கி கொடுத்தது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிட்டு செம்மையாக அழுகுறீங்க. ஏன் வேணும் எனக்கு உண்மையாக தானே லவ் பண்ணீங்க, ஆனால் எப்படி வேணும் உங்களால் என்ன மறக்க முடிஞ்சிச்சு, இன்னொரு பொண்ணு ஏற்றுக்க முடிஞ்சிச்சு. உங்கள் ஃபேமிலி சொன்னாங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்க, ஆனால் என்னால் மட்டும் உங்களை மறக்கவே முடியல. நீங்களும் வினோதும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க. அதை ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிட்டு அழுகுறீங்க. உங்கள் கண்ணு பூரா அவ்வளோ டியர்ஸ். உங்கள் டோர் நாக் ஆகுற சவுண்டு கேட்குது. டோர் சைடு திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் அம்மா தான் கூப்பிட்றாங்க. உங்கள் கண் டியர்ஸ்லாம் துடைக்கிறீங்க. ஏன்னா உங்கள் அம்மா உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நீங்கள் மாறிடுவீங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு ஜிமினை இன்னமும் நீங்கள் ஏற்றுக்கல. அகெயின் இதெல்லாம் பார்த்தா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்படின்ட்டு அந்த திங்ஸ்லாம் எடுத்து பேக்கில் ஒரு மாதிரி லாக் பண்ணிவிட்டு சைடாக வச்சுட்டு நீங்கள் போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அம்மாவும் ஜிமினும் நிற்கிறாங்க. ஜிமின் உங்களை பார்க்குறான். உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் அம்மாவும் பார்க்குறாங்க. என்னாச்சுடா? ஒன்றும் இல்லைம்மா. என்னம்மா? இல்லைடா, ஜிமின் தான் ஏதோ ஒர்க் இருக்கான், அதனால் கொஞ்சம் ஒர்க் பார்க்கணும்னு சொன்னார், அதான் ஒரு ரூம் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. நீங்களும் தலையாட்டுறீங்க. போங்க மாப்பிள்ள அப்படின்றாங்க. ஜிமின் தான் அவங்க ரூம்குள்ளே வந்து உங்கள் பெட்டில் அவன் பேக் கொண்டு வந்திருப்பான். அந்த பேக் வச்சுட்டு லேப்டாப் எடுத்து அவன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறான். அவங்க அம்மா அவங்கள தான் பார்க்குறாங்க. அவங்க ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது. என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா. உங்கள் அம்மா கீழே போகிறாங்க. நீங்கள் சரி உங்கள் ரூமில் கொஞ்சம் இருக்கலாம்னு நினச்சிருப்பீங்க. பார்த்தா ஜிமின் இருக்கனால உங்கள் அம்மா பின்னாடியே போகிறீங்க. உங்கள் அம்மா கூட சிரித்து பேசுகிறீங்க. மாஹி கால் பண்ணுறாங்க, வந்திருக்கே அடி அப்படின்னு கேட்குறா. வந்திருக்கே அப்படின்னு சொல்கிறீங்க. டைம் ஆகுது. உங்கள் அம்மா உங்கள் அப்பா தான் நான்வெஜ் வாங்கிட்டு வந்துருப்பாங்க, அதனால் செம்மையாக குக் பண்ணுறாங்க. உங்கள் அப்பாவுக்கு தெரியாது இல்லைடா, அதனால் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வாடா சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. நீங்கள் தயங்கிட்டே நிற்கிறீங்க. என்னம்மா பூமா கூப்பிடுறா அப்படின்றாங்க. சரி அம்மாவுக்கு தான் தெரிஞ்சிச்சு, அப்பாவும் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நீங்களும் ரூமுக்கு போய் தான் ஜிமின் ரொம்ப சின்சியராக ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கான், ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். நீங்கள் டோர் நாக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படின்றான். டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. ஜிமின் உங்களை பார்க்குறான். அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க. இன்னும் 5 நிமிட்ஸ் தான், உனக்கு பசிக்குதுன்னு நீ சாப்பிட்டு நான் வந்து ஜிமின் சொல்கிறான். அதுக்கடுத்து நீங்கள் எதுவுமே பேசலை. டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கீழே தான் வர்றீங்க. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே உங்களை பார்க்குறாங்க. கீழேயும் அவங்க அம்மாட்ட வந்து நிற்கிறீங்க. என்னடாம்மா நீ மட்டும் தான் வர்ற, மாப்பிள்ளை வரலையா? இல்லைம்மா, அவருக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதான் கொஞ்சம் நேரம் கழித்து வர்றோம்னு சொன்னார் அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அம்மா என்னடா பசிக்குது வாடா அப்படின்ட்டு உங்கள் அப்பா உங்கள் அம்மா உங்களை கூட்டிகிட்டு போய் டைனிங் டேபிள் உட்கார வச்சு ஃபுட் எல்லாம் உங்களுக்கு சர்வ் பண்ணுறாங்க. உங்கள் அம்மாவே உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாங்க. அவங்க கண்ணில் அவ்வளோ டீயர்ஸ் வருது. நீங்களும் ஒரு மாதிரி அழுதுகிட்டு சாப்பிட்றீங்க. இந்த நேரத்தில் ஜிமின் தான் ஸ்டெப்பில் இறங்கி கீழே வரான். உங்களை பார்த்தா உங்கள் அம்மா அவங்களுக்கு ஃபீட் பண்ணி ஒரு மாதிரி கொஞ்சிக்கிட்டு பக்கத்தில் உங்கள் அப்பா கையில் தண்ணியோடு வச்சுருக்காங்க. அவனும் கீழே வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறான். உங்கள் அம்மா தான் இருங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபீட் பண்ணியிருப்பாங்களடா, அந்த பிளேட்டை அவங்க பக்கத்தில் வச்சுட்டு அவங்க கை கழுவலாம் போகிறாங்க. ஜிமின் ஸ்டாப் பண்ணிவிட்டு எங்காட்டி போகிறீங்க? இல்லை உங்களுக்கு அதெல்லாம் ஒன்று வேணாம், நீங்கள் அவளுக்கு ஃபீட் பண்ணுங்கள். மாப்பிள்ள நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள் ஆண்டி. ஜிமினை திரும்பி பார்க்குறீங்க. அவனும் உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனே பிளேட் எடுத்து அவனே ஃபுட் போட்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். உங்கள் அப்பா அம்மாலாம் பார்க்குறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க. ஜிமின் தான் ஃபீட் பண்ணுங்க ஆண்டி. சரிங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு அவங்க கண்ணில் டீஸே வந்துருச்சு. உங்களுக்கு தான் ஃபீட் பண்ணுறாங்க. நீங்களும் சாப்பிட்டு முடிக்கிறீங்க. உங்கள் அப்பா தான் ஜிமினுக்கு சிக்கன் இதெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அவனும் போதுன்றான். உங்கள் அம்மா தான் தயக்கத்தோட ஜிமினை கூப்பிட்றாங்க. அவனும் சாப்பிட்டுக்கிட்டே என்ன ஆண்டின்னு கேட்குறான். மாப்பிள்ள நாளைக்கு எதுவும் உங்களுக்கு ஒர்க் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு அவங்கள பார்க்குறான். உங்கள் அம்மா ஜிமினவே பார்க்குறாங்க. இல்லைப்பா, நாளைக்கு உங்களையும் ஒயனையும் கோயிலுக்கு அனுப்பலாம், இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஸ்டே பண்ணுங்கப்பா அதான் அப்படின்ட்டு கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா பார்க்குறீங்க. ஜிமின் உங்கள் அம்மாட்ட என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. இப்போ என்ன சொல்லுவான் அப்படின்ட்டு உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கணும்னு ஆசை இல்லை ஆண்டி. நானும் ஒயனும் என்றைக்கு வேணால் கோயிலுக்கு போய்ட்டு வரட்டுமா? நாளைக்கு அம்மா வேறு கோயிலுக்கு போகணுன்னு இருக்காங்க, அதான்
அ அப்படியாப்பா? சரிப்பா. இன்னைக்கே நீங்க கூட கோயிலுக்கு போலாம். இன்னைக்கும் நல்ல நாள் தான். உங்க அம்மாவும் சொல்லிடுறாங்க. ஆனா, நான்வெஜ் சாப்பிட்டீங்கப்பா. உங்க அப்பா தான், "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. குளிச்சுட்டு போனா சாமி ஒண்ணும் பண்ணாது" அப்படின்ட்டு உங்க அப்பாவும் சொல்லிடுறாங்க. உங்கள தான், "சீக்கிரம் போய் ஃப்ரெஷ் அப் ஆகுடா. உனக்கு ட்ரெஸ் எல்லாம் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டோம்" அப்படின்றாங்க நாளைக்கு கோயிலுக்கு போறதுக்காண்டி. ஜிமினுக்கும் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. அவனும் இப்ப தான் சாப்பிட்டு முடிக்கிறான். நீங்க ரூமுக்கு தான் போறீங்க. உங்களுக்கு நாளைக்கு போலாம் அப்படின்ட்டு தோணுது. ஆனா, ஜிமின்ட்ட எப்படி சொல்றதுன்ட்டு ஒரு மாரி உங்க ரூம்லயே நிக்கிறீங்க. நேரத்துல ஜிமின் டோர ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வரான். திரும்பி பார்க்குறீங்க. அவன்ட்ட எப்படி கேட்குறதுன்னு தெரியாம ஜிமின பார்க்குறீங்க. அவனும் உங்கள தான் பார்க்குறான். ஏன்னா, நீங்க ஃப்ரெஷ் அப் ஆகாம ரூம்ல நிக்கிறீங்க அப்படின்ட்டு. "என்ன ஒயன் குளிக்கலையா?" "இல்ல, உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா?" "ஆ கேளு ஒயன்." "இல்ல, அம்மா சொன்ன மாரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு கோயிலுக்கு போலாமா? ப்ளீஸ்." உங்க கண்ணே கலங்குது. "இல்ல ஒயன், அம்மாவும் நாளைக்கு கோயிலுக்கு போகணும்னு இருக்காங்க. உனக்கு இங்க இருக்கணும்னா சொல்லு ஒயன். நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் 2 டேஸ்க்கு அப்புறம் உன்னை நானே கூட்டு வந்து இங்கே விடுறேன். உனக்கு எவ்வளோ நாள் இங்கே இருக்கணுமோ அவ்வளோ நாள் இருந்துட்டு எனக்கு கால் பண்ணு. நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்" அப்படின்னு சொல்கிறான். இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பேசலை. டவல் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம் போயிடுறீங்க. ஜிம்மின் ரூமில் தான்டா இருக்கான். நீங்கள் வெறும் டவல் மட்டும் தான் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க, ட்ரெஸ்ஸை மறந்துட்டீங்க அப்படின்ட்டு. அவன் இந்த ரூமை விட்டு வெளில போயிடான். நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஏதோ மைண்ட் செட்டில் நீங்கள் வாட்டில் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில வந்துட்டீங்க. இப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது ஜிம்மின் இருக்கான் அப்படின்ட்டு. பார்க்குறீங்க, பார்த்தா ஜிம்மின் இல்லை. டோர் போய் லாக் பண்ணிவிட்டு கபோர்டை ஓப்பன் பண்ணுறீங்க. 2 கவர் இருக்குது. ஒன்று ஜிம்மினுக்கு வாங்கினது, இன்னொன்று உங்களுக்கு வாங்கினது. ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, இது ஜிம்மினோட ட்ரெஸ்ஸு. அதை எடுத்து பெட்டில் வச்சுட்டு இன்னொரு கவர் இருக்குது, அதில் சாரீ இருக்குது. அதை எடுத்தும் கட்ட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அது ரொம்பவே அழகாக இருக்குது உங்களுக்கு. நீங்களும் சாரியெல்லாம் வேர் பண்ணிவிட்டு தலையெல்லாம் எல்லாமே சீவிட்டு டோரை ஓப்பன் பண்ண போகிறீங்க. பார்த்தா ஜிம்மின் இப்போ தான் டோர் நாக் பண்ணுறான். நீங்களும் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜிம்மின் உங்களை பார்க்குறான். அவ்வளோ அழகா இருக்கீங்க. ஸ்டன்னிங்காகி நிற்கிறான். ஜிம்மினை கிராஸ் பண்ணி கீழே போகிறீங்க. ஜிம்மின் திரும்பி உங்களை பார்க்குறான். அவனும் ரூமுக்குள்ளே போய் தான் நீங்கள் டவல் போட்டிருப்பீங்களடா அதை எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறான். உங்களை பார்த்து தான் அவன் மைண்டுக்குள்ளே நிற்கிது. ஷவரை ஆன் பண்ணுறான். ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனோட ரெஸ்ட் ரூம் நினச்சி உங்களுடைய சோப் எடுக்கிறான். அது போடையில் ஸ்மெல் வேறு மாதிரி இருக்குது. என்னது அப்படின்ட்டு இப்போ தான் அவன் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இது ஒயனோட்டா அப்படின்ட்டு அதை ஸ்மெல் பண்ணிவிட்டு அவனே அவங்களுடைய திங்ஸ் எடுத்து போட்டு ஃப்ரெஷ்ஷப்பும் ஆகிட்டு டவலை வேர் பண்ணிவிட்டு வெளில வரான். பெட்டில் ஒரு கவர் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது அவனுக்கு தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரெஸ் எடுத்து வேர் பண்ணிவிட்டு வேறெல்லாம் கவுன் பண்ணுறான். கவுன் பண்ணிவிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு கீழே வர்றான். கீழே தான் அவங்க அம்மா. நீங்கள் நெத்தியில் குங்குமம் வைக்காமல் இருந்திருப்பீங்க. அவங்க ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து உங்கள் நெத்தியில் வச்சு விட்றாங்க. அதை ஜிம்மின் பார்க்குறான். "இங்கே பாருடா, பொட்டு வைக்காமல் இருக்கக்கூடாது. பொட்டு வைக்கிறது தான் புருஷனோட ஆயில் ஏதோ ஒன்று சம்திங் சொல்லுவாங்க, எனக்கு தெரில. அதுக்கு நல்லதுடா" அப்படின்றாங்க. நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. ஜிம்மினும் வந்துட்டா, "ஆண்டி வாங்கப்பா" அப்படின்ட்டு உங்கள் 2 பேர்த்தையுமே கோயிலுக்கு போக சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் அந்த ரூட்லாம் சொல்கிறீங்க. ஜிம்மினும் கேட்டுட்டு கோயிலுக்கு போகிறீங்க. உங்கள் அம்மா சொன்ன மாதிரி அந்த பூஜை இதெல்லாம் வாங்கிட்டு கோயிலுக்குள்ளேயும் போகிறீங்க. ஐயர் கையில் தான் கொடுக்குறீங்க. அவர் பேரு நட்சத்திரம்லாம் உங்கள் ஹஸ்பண்ட்டு சொல்லுடா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஐயரவே பார்க்குறீங்க. ஏன்னா ஜிமினோட ராசி இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்லடா. ஜிமினே அவனோட ராசி நட்சத்திரம்லாம் சொல்லிட்டு உங்களுடைய ராசி நட்சத்திரம்லாம் சொல்கிறான். திரும்பி ஜிமினை பார்க்குறீங்க. அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டான். ஆனால் நீங்கள் ஜிமினை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இப்படியே அந்த பூஜை சாமானும் வந்துருச்சு. உங்கள் கையில் தான் கொடுக்குறாங்க. நீங்களும் வாங்கிக்கிறீங்க. அப்புறம் இந்த பூவு பொட்டெல்லாம் கொடுக்குறாங்க. நீங்களும் எடுத்து வச்சுக்கிறீங்க. ஜிம்மினும் எடுத்து வச்சுக்கிறான். ஜிம்மின் ஃபோன் ரிங் ஆகுது. நீங்களும் ஜிம்மினை பார்க்குறீங்க. ஜிம்மின் அவன் பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுத்து பார்க்குறான். பார்த்தா ஜிம்மினோட அம்மா தான் கால் பண்ணுறாங்க. அவனும் அட்டன் பண்ணி, சொல்லுங்கம்மா, எங்கடா இருக்க?" "ஆ அதுவாம்மா, நானும் அவனும் கோயிலுக்கு வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்கிறான். "உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்களடா" அதுவும் சொல்கிறான். சரிடா, சரி வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வாங்க" அப்படின்றாங்க. அவனும் காலை கட் பண்ணுறான். கொஞ்ச நேரத்தில் நீங்களும் வீட்டுக்கு தான் போகிறீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிம்மின் தான் அவன் டைமை பார்க்குறான்.
அவன் உங்க ரூம்ல ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்க கீழ உங்க அம்மா கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவனும் பேக்லாம் ரெடி பண்ணிட்டு, பேக் எடுத்துட்டு கீழ தான் வர்றான். உங்க அம்மாட்ட ரொம்பவே சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. "ஆ ஆன்ட்டி" திரும்பி 2 பேருமே பார்க்குறீங்க. "ஆ டைம் ஆச்சு. வீட்டுக்கு போணும். கொஞ்சம் ஒர்க் இருக்கு" அப்படின்னு சொல்றான். அப்படியாப்பா? நில்லுப்பா. ஒயினோட அப்பா கொஞ்சம் வெளில போயிருக்காங்க. அவங்க வந்தோனே நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஒயினோட அப்பாவும் வந்துடுறாங்க. உங்க கண்ல ஒரு மாரி டியர்ஸ் வருது. உங்க அம்மாவ ஹக் பண்ணிட்டு ஒரு மாரி அழுகுறீங்க. அவங்களுக்கும் ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. ஜிமின் உங்க அப்பாட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். உங்க அப்பா என்னமோ சொல்றாங்க. ஜிமின் திரும்பி பார்த்து லைட்டா ஒரு ஸ்மைல் பண்றாரு. உங்க அம்மா உங்கட்ட என்னமோ சொல்றாங்க. உங்க கண்ணு கலங்குது. உங்க அம்மா கண்லயும் டீயர்ஸ் வருது. நீங்களும் உங்க ஹெட்ட மட்டும் லைட்டா ஆட்டுறீங்க. உங்க அம்மா உங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க. ம். போயிட்டு வாடா. சரிம்மா. ஒயன் புரியுதும்மா. அவங்க ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு, நீங்களும் ஜிமின் கூட தான் கார்ல போய்க்கிட்டு இருக்கீங்க. எதுவுமே பேசல. அமைதியா விண்டோ சைடு தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பட் உங்க கண்ணு மட்டும் கலங்குது. நீங்க கண்ண துடைக்கிறீங்களடா! ஜிமின் பார்க்குறான். பட் எதுவும் கேட்கல. எதுவுமே பேசல. ஸ்ட்ரெயிட்டா ஜிமினோட வீட்ல தான் ஸ்டாப் ஆகுது. ஜிமினும் டோர் ஓப்பன் பண்றான். நீங்களும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு, ஜிமின் அவனோட பேக் எடுத்துட்டு காலிங் பெல் தான் அடிக்கிறான். ஜிமினோட அம்மா ஓப்பன் பண்றாங்க. வந்துட்டீங்களாடா? ஒயன் வந்துட்டியாடா? ம். நீங்க அங்கேயே சாப்பிட்டு வந்திருப்பீங்க. இப்ப நைட் ஆயிடுச்சுலடா! நீங்க தான் உங்க ரூமுக்கு தான் போறீங்க. அவங்க பெட்ல படுத்துக்கிட்டீங்க. ஜிமின் எப்பயும் போல மாரி ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு மிட் நைட்ல வந்து தான் பெட்ல பெட்ஷீட்டும், பில்லோவும் எடுத்துட்டு எப்பயும் போல மாரி சோஃபால போய் படுத்துக்கிறான். மார்னிங் ஆனா அந்த பெட்ஷீட், பில்லோலாம் எடுத்து பெட்ல போட்டுருவான். ஏன்னா, அவங்க ஜிமினோட அம்மாவுக்கு தெரியாதுல்லடா, அவங்களுக்குள்ள இன்னும் எதுவுமே நடக்கல அப்படின்ட்டு. அவங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு. 2 பேரும் ஹேப்பியா தான் இருக்காங்கன்ட்டு நெனச்சுக்கிறாங்க. எப்பயும் போல மாரி ஜிமின் ஷோபால போய் படுத்துக்கிறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமின் தான் எந்திரிக்கிறான். அவங்கள பார்க்குறான். நல்லா தூங்குறீங்க. அந்த பெட்ஷீட், பில்லோலாம் எடுத்துட்டு, அந்த பெட்ல அரேஞ்ச் பண்ணிட்டு, அவன் ரெஸ்ட் ரூம்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆகுறான். டவலோட வந்து வெளில வந்தான். ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழ போறான். அவங்க அப்பாட்டயும் ஃபைல குடுக்குறான். ஜிமினோட அம்மா தான், "என்னடா ஒடனே எந்திரிச்சிட்டாளா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆ இல்லம்மா, அவ கொஞ்சம் டயர்டா இருக்கா, தூங்குறாம்மா" அப்படின்ட்டு ஜிமின் சொல்றான். ஜிமினோட அம்மாவுக்கு ரொம்பவே ஹாப்பி. ரொம்பவே அவங்க ஃபேஸ்ல அவ்வளோ ஹாப்பினஸ் வருது. ஏன்னா ஜிமின் டயர்டா இருக்கா, தூங்குறா அப்படின்னு சொல்லியிருப்பான். உங்களுக்கும் ஜிமினுக்கும் ஏதோ நடந்திருக்கு. அதான் டயர்ட்ல நீங்க தூங்குறீங்க அப்படின்ட்டு, அவங்களும் சரிடா அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ள ஜிமினோட அம்மா அவ்வளோ ஹாப்பியா ஜிமினுக்கு தான் காஃபி போடுறாங்க. நீங்க இப்பதான் கண்ண ஓப்பன் பண்றீங்க. எந்திரிச்சு பெட்ல உட்கார்றீங்க. ஷோபால பார்த்தா இன்னைக்கும் ஜிமின் இல்ல. அவன் ஆல்ரெடி எந்திரிச்சு ஆஃபீஸ் போயிட்டான் அப்படின்ட்டு தான் நீங்களும் மெதுவா எந்திரிச்சு உங்க கபோர்ட ஓப்பன் பண்றீங்க. அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வருது. உங்க அத்தை கோயிலுக்கு போறோம்ன்னு இருப்பாங்க. அதனால நீங்களும் இன்னைக்கு ஜிமின் ஆஃபீஸ் போயிருக்க மாட்டான் அப்படின்னு தான் கண்டிப்பா சாரி கட்டாம வேற ட்ரெஸ் போட்டு வந்தா அகைன் மாத்த சொல்லுவாங்க அப்படின்னு தான் நீங்க சாரி எடுத்து அந்த பெட்ல வச்சுட்டு ஸ்கர்ட்டும், ப்ளவுஸும், டவல மட்டும் எடுத்துட்டு ரெஸ்ட் ரூம்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆகுறீங்க. உங்க கண்ணு பூரா டியர்ஸ். உங்க அம்மா சொன்னது உங்க மைண்டுக்குள்ள ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வெளில தான் வந்து அந்த சாரி எடுத்து வேர் பண்றீங்க. டைம் ஆச்சுல்லடா! அதான் ஜிமினுக்கும் காஃபி குடுத்துட்டு, உங்களுக்கும் காஃபி கொண்டுட்டு மேல வராங்க. டோர் நாக் பண்றாங்க. நீங்க சாரியெல்லாம் கட்டிட்டீங்க. உங்க ம் ஹேர தான் ஒரு மாரி தொடச்சுக்கிட்டு டோர ஓப்பன் பண்றீங்க. எந்திரிச்சிட்டியாடா? ம் எந்திரிச்சிட்டேன் ஆன்ட்டி. இந்தாடா காஃபி. இன்னைக்கு கோயிலுக்கு போணும்டா. நீங்களும் தலைய ஆட்டுறீங்க. "சீக்கிரம் கீழ வாடா" அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிட்டு போயிடுறாங்க. நீங்களும் அந்த காஃபியெல்லாம் குடிச்சிட்டு ரெடி ஆயி தான் கீழ வரீங்க ஆல்ரெடி. ஜிமின் ரெடி ஆயிருக்கான். அவங்க அத தான் கையில அவங்க ஏதோ வேண்டியிருப்பாங்க போல. அதெல்லாம் ஐயர்ட்ட குடுக்க சொல்றாங்க. நீங்களும் தலையாட்டிட்டு தான் ஜிமின் கூட கோயிலுக்கும் போறீங்க. இங்க கோயில் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஜிமின் தான் உங்கள கூட்டிட்டு போறான். நீங்க 2 பேருமே ஸ்டெப்ல ஏறி தான் மேல தான் இருக்கு கோயில். அதனால போய்க்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்ல வினோத் அவங்க ஃபேமிலி கூட அவனோட ஒய்ஃப் கையில ஒரு பேபி, அவனோட கையில ஒரு பேபி ஆப்போசிட்ல நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க உங்க ஹெட்ட டவுன் பண்ணி தானடா வரீங்க. வினோத் தான் ஜிமின பார்த்தோன்னே, "குட் மார்னிங் சார்." ஆ குட் மார்னிங் வினோத். உங்களுக்கு வினோத் வாய்ஸ கேட்டோன்னே, உன்னால ஹெட்ட தூக்கி வினோத்த பார்க்க முடியல.
அவனோட வாய்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்ணு ரொம்பவே கலங்குது. மனசுலாம் அவ்வளோ பெயின் ஆகுது. வெயிட் ஆகி அதை ஒரு மாதிரி தூக்கி கூட போட முடியாத அளவுக்கு அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு உங்களுக்கு உடம்புலாம் அவ்வளோ வலிக்குது. இந்த மாதிரி ஃபீல் கண்ணு உங்களுக்கு கலங்குது. என்ன வினோத், ஃபேமிலி கூட கோவிலுக்கு வந்திருப்ப போல? ஆமாம் சார், என் பையனுக்கு இன்னைக்கு தான் பர்த்டே. அதான் சார். நீங்கள்? என் ஒய்ஃப் கூட நான் கோயிலுக்கு வந்திருக்கேன். சாரி சார், உங்களோட வெட்டிங் கூட என்னால் வர முடியல. ஹாய் மேம், உங்களை பார்த்து கூப்பிட்றான். என்ன சார் மேம் பார்க்க கூட மாட்றாங்க. ஒயன், மை எம்ப்ளாய் ஒயன், ப்ளீஸ் ஹாய் சொல்லு. உங்கள் ஹெட்டை தூக்கி கண் கலங்கி வினோத்தை பார்க்குறீங்க. வினோத்துக்கு ஒயன் சொன்னோன்னே அது நீங்கள் தான் அப்படின்ட்டு அவனுக்கு கன்ஃபார்மாக ஆயிடுச்சு. ஏன்னா அவனும் கேள்விப்பட்டிருப்பான் உங்களுக்கு இப்போ தான் ரீசெண்டாக மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்னு. வினோதோட அம்மா அப்பா எல்லாம் பார்க்குறாங்க. சி இஸ் மை ஒய்ஃப் ஒயன் அப்படின்ட்டு உங்களை இன்ட்ரோ கொடுக்குற. ஹாய் மேம். வினோத்துக்கு பேச்சே வரல. உங்கள் பார்வையிலே தெரியுது வினோத்துக்கு. சாரி ஒயன், உண்மையாக தாண்டி லவ் பண்ணேன். என் ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படின்ட்டு உங்களே பார்க்குறான். அவன் கண்ணே கலங்குது. ஏன்னா அவன் உண்மையாக தான் லவ் பண்ணியிருப்பான். 7 இயர்ஸாக அவன் தான் உங்கள் பின்னாடியே 2 இயர்ஸாக சுற்றிருப்பான். அப்புறம் தான் நீங்களும் ஓகே சொல்லியிருப்பீங்க. ஏன்னா வினோத்தோட சிஸ்டருக்கு மேரேஜ் அவள் லவ் பண்ணியிருப்பான். ஒரு பையன் கூட இருந்து ப்ரெக்னெண்ட்டாகவும் இருப்பான். அவங்க கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலிடா. கண்டிப்பாக அவனால் அவ்வளோவுக்கு அவள் சிஸ்டருக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா இவனுக்கு ஒரு வெட்டிங் ப்ரப்போஸ் வந்திருக்கும். அது கொஞ்சம் ரிச்சானால அவங்க அம்மாவும் எவ்வளவோ சொல்லி அவனுக்கு ஃபோர்ஸாக கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால தான் அவன் கூட அவங்ககிட்ட சொல்லியிருப்பான் எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்ட்டு. வேறு வழியே இல்லாமல் அவன் வாழ்ந்திருப்பான். அந்த டியர்ஸ் அவனுக்கும் லைட்டாக கலங்கி உங்களை பார்க்குறான். அவனால் அந்த இடத்துல நிற்க கூட முடியலை. நீங்கள் பேசிட்டு வாங்க, நான் போகிறேன் அப்படின்ட்டு அர்ஜுனை கிராஸ் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறீங்க. ஜிமினும் பேசிட்டு அவனும் வர்றான். அவனால் அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒரு தூணுக்கிட்ட தான் போய் உங்கள் வாயை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படி அழுகுறீங்க. ஜிமின் தான் உங்களை தேடி பார்க்குறான். உங்களோட சாரியை பார்த்துட்டான். அதனால உங்கள் பின்னாடி வந்து ஓயன் இங்கே இருக்கியா? ஜிமினோட வாய்ஸை கேட்டோன்னா உங்கள் கண்ணில் இருக்க டியர்ஸ்லாம் தொடச்சிட்டு ஒரு நார்மலாக ஜிமினை பார்க்குறீங்க. ஆனால் அவனுக்கு நல்லா தெரியுது நீங்கள் உங்கள் அழுதுருக்கீங்க அப்படின்ட்டு. பட் அவன் எதுவுமே கேட்கல. சாமி கும்பலாமா? நீங்களும் தலையாட்டிட்டு அவன் பின்னாடியே தான் போகிறீங்க. உங்கள் கையில் இருக்க அந்த பூஜை இதெல்லாம் கொடுத்து அர்ச்சனையும் பண்ணுறீங்க. வழக்கம் போல் ஜிமின் தான் சொல்கிறான், இந்த பூஜை இதெல்லாம் கொண்டாந்து உங்கள்கிட்ட தான் கொடுக்குறாங்க ஐயர். எல்லாம் பேஷாக பண்ணியாச்சோ, இந்தப்பா உன் பொண்டாட்டிக்கு இதை வச்சு விடு. குங்குமம் கொடுக்குறாங்க. ஜிமின் உங்களை பார்க்குறான். என்னப்பா பண்ணுற, என்னங்க வச்சு விடு. அவனும் எடுத்து உங்கள் நெத்தியில் வச்சுறான். ஏமா உன் தாலி எடுத்து வெளியில் காட்டு. நீங்களும் அமைதியாக இருக்கீங்க. ஒன்னட்டாமா அந்த மாங்கலி எடுத்து வெளியில் வை. நீங்களும் எடுத்து உங்கள் ஜஸ்ட்டு தொங்க போடுறீங்க. என்னப்பா இந்த குங்குமத்தை எடுத்து வச்சு விடு. ஜிமினும் எடுத்து வச்சு விட்றான். அவ்வளோதான், பேஷாக பண்ணியாச்சு. அந்த ஐயர் தான் ஜிமின் கையில் பூவை கொடுத்துட்டு அவரும் போயிடுறாரு. ஜிமின் கையில் தான் வச்சுருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்கள் கையில் அர்ச்சனை தட்டு இருக்கு, அதில் வச்சிடுறான். கொஞ்ச நேரம் அமைதியாக அங்கே கீழே உட்காந்துருக்கீங்க. ஜிமின் தான் டைம் ஆச்சு அப்படின்றான். நீங்களும் எந்திரிச்சிட்டு வீட்டுக்கு தான் போகிறீங்க. எதுவுமே பேசலை. டோர் ஓப்பன் ஆகுது. அப்போ தான் தெரியுது நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. நீங்களும் கார்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் கையில் இருக்க அந்த பூஜை சாமான்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஜிமின் தான் காலிங் பெல் அடிக்கிறான். ஜிமினோட அம்மா வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட பேசுகிறாங்க. பட் உங்கள் காதில் எதுவுமே விழுகலை. ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு தான் போகிறீங்க. என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லைம்மா, அவள் கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்குண்ணா. ஓ சரி சரி. ஜிமின் மேலே ரூமுக்கு வரவே இல்லை. உங்கள் அம்மா கூட தான் பேசிக்கிட்டே இருக்கான். இப்படியே டைம் ஆகுது. ஜிமினோட அம்மா தான் ஜிமின்ட்ட போட உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வா சாப்பிட்டதுக்கு அப்படின்றாங்க. ஜிமினும் ரூமுக்கு தான் வர்றான். பார்த்தா நீங்கள் பெட்டில் அழுதுட்டு தூங்கிட்டீங்க. அவனும் ரூமில் வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் அவன் லேப்டாப் எடுத்து ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். கீழே தான் என்னாச்சு இவன் போனவனையும் காணோம் ஒயினிங் காணும்ட்டு மேலே வர்றாங்க. டோர் ஓப்பனில் தானடா இருக்குது. அதனால டே ஜிமின் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவனும் சைடில் திரும்பி பார்க்குறான். என்னம்மா? என்னடா சாப்பிட கூப்பிட்டா நீ என்னடா நீ வாட்டில் ஒர்க் பார்க்குற? ஒயன் தூங்கிக்கிட்டு இருக்கான். இல்லைம்மா, அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அதான் தூங்கிட்டுன்னு விட்டுட்டு. டேய் அதுக்காண்டி சாப்பிடாம பட்னியாக இருப்பான் அப்படின்னு தான் உங்கள்கிட்ட வந்து உங்களையும் எழுப்புறாங்க. உங்கள் ஃபேஸை பார்த்தோன்னே
என்னாச்சுடா? ஏன் உன் ஃபேஸ் ஒரு மாரி இருக்கு? ஏன்னா அழுதுருப்பீங்களடா, உங்க ஃபேஸே ஒரு மாரி பிங்க்கா வீங்கியிருக்கு. என்னாச்சுடா? எதுவும் அலர்ஜியாடா? ஏன் உன் ஃபேஸ் இப்படி ஒரு மாரி ரெட்டா ஒரு மாரி வீங்கியிருக்கு அப்படின்ட்டு உங்க ஃபேஸ்லாம் தொட்டு பார்க்குறாங்க. அ ஒண்ணும் இல்ல. உங்க ஃபேஸ ஒரு மாரி துடைக்கிறீங்க. இல்லடா கீழ வா சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்ல பசிக்கலைன்றீங்க. உங்களையும் தான் கூட்டிட்டு போறாங்க. ஜிம்ல வர சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல நீங்களும் சாப்பிட்டு ஜிம்முன்னு சாப்பிட்டு வெளில போறோம்ன்றான். நீங்க போய் மேல போய் படுத்துக்கிறீங்க. இப்படி டைம் ஆகுது. உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு கால் பண்றான். நீங்களும் ஒரு மாரி உங்க வாய்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. அவளும் என்னன்னு கேட்குறா. நடந்ததெல்லாம் சொல்றீங்க. உங்க அழுகைய உங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. அவளும் உங்கள கன்வின்ஸ் பண்றா. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அவளும் இப்பதான் கால கட் பண்றா. பெட்ல படுத்துக்கிட்டே இருக்கீங்க. டைம் போய்க்கிட்டே இருக்கு. உங்க கண்ணுல டீயர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கு. இந்த டயத்துல டோர் நாக் ஆகுற சவுண்ட் கேக்குது. வெள்ள ஜிமின் வாய்ஸ் தான் கேக்குது. நீங்களும் உங்க கண்ணை தொடச்சிட்டு போய் டோர் தான் ஓபன் பண்றீங்க. ஃபோன் பேசிக்கிட்டே அவன் ஃபைல்ல இருக்க டாக்குமெண்ட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். கபோர்டை ஓபன் பண்ணி தான் சில ஃபைல்லாம் எடுத்துட்டு வெளில போயிடுறான். நீங்க உங்க ஹேர்லாம் ஒரு மாதிரி கொண்டை போட்டுட்டு கபோர்டை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கு அப்படின்ட்டு டவல் எடுத்துட்டு ரெஸ்ட் ரூமில் தான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகுறீங்க. எவ்வளோ அளவுக்கு அழுக முடியுமோ அவ்வளோ அளவுக்கு அழுகுறீங்க. ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு சாரியெல்லாம் கட்டிட்டு தான் கீழே போகிறீங்க. ஆல்ரெடி மற்ற குக் பண்ணி அந்த டைனிங் டேபிள் எடுத்து வச்சுட்டு உங்கள் மாமா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாடா, வரத்துக்கு 1 வீக் ஆகும். எங்க இப்போ தானேங்க கல்யாணம் ஆயிருக்கு. 1 வீக்லாம் என்னடி பண்ணுறது? இது இவ்வளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்கான். கண்டிப்பாக இது இல்லாட்டி உன் பையனுக்கு மண்டே வெடிச்சிரும் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் சவுண்டு கேட்டு திரும்பி பார்க்குறாங்க. வாடா அப்படின்ட்டு உங்களுக்கும் ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. நீங்கள் உங்கள் மாமாவை பார்க்குறீங்க. அவர்லாம் அப்போதே சாப்பிட்டாராம். நீ தான் சாப்பிடல. அவன் வேற போயிட்டான் கிளம்பி. அப்புறம் என் ஜிமின் சொன்னானா நீங்களும் உங்கள் அத்தையை பார்க்குறீங்க என்னென்ன மாதிரி அவன்கிட்ட சொல்லலையாடா? ஜிமின் தான் ஒரு இம்பார்ட்டண்டான மீட்டிங்க்கு நாளைக்கே யூஎஸ் போகிறான். வரத்துக்கு 1 வீக் ஆகுமா. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. ஜிமினோட அப்பா அப்படித்தான். ஜிமின் சின்ன வயசாக இருக்கையிலே இங்கே 2 பேத்தையும் விட்டுட்டு 1 மந்த்துக்கு அப்புறம் தான் வருவார். அப்புறம் 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் வருவார். இப்படியே எனக்கும் காலம் போயிடுச்சு. இப்போ ஜிமின் உன் புருஷனும் இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பிளேட்டை நீங்களே வாஷ் பண்ணுறீங்க. ஜிமினோட அம்மா நான் பண்ணுறேன்டா அப்படின்ட்டு இருப்பாங்க. இல்லை ஆண்டி நானே பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு உங்கள் ஆண்டிகிட்ட சொல்லிவிட்டு ரூமுக்கும் போய் படுத்துக்கிறீங்க. ஜிமினோட அம்மா தூங்கலை. ஏன்னா ஜிமின் இன்னும் வரல. அதனால அவங்க வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் வெயிட் பண்ணியிருப்பீங்க. நீ போய் படுத்துக்கடா அப்படின்ட்டு இருப்பாங்க. அதனால நீங்களும் ரூமுக்கு போயிருப்பீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் லேட்டாக தான் ஜிமின் வரான். அவங்க அம்மாவும் ஏன்டா அப்படி பண்ணுற? சாரிம்மா கொஞ்சம் ஒர்க்குமா, நாளைக்கு வேறு கிளம்பணுமா. ஏன்டா உன் பொண்டாட்டிகிட்ட சொல்லலையா? என்னம்மா யூஎஸ் போகிறேன்ட்டு சொல்லாமல் இருக்கா? இல்லைம்மா நான் சொல்லணும் அப்படின்னு தான். என்னடா பொண்டாட்டிகிட்ட சொல்லாமல்? நீ பாரு ஜிமின், எனக்கு அப்புறம் இனிமேல் எல்லாமே உன் பொண்டாட்டி தான். அவட்ட தான் சொல்லணும் முதல்ல. புரியுதா? அவள் என்ன நினைக்க மாட்டா. சாரிம்மா. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். நான் வர 1 வீக் ஆகும்லம்மா. அதனால வேணா அவங்க அம்மா வீட்டில் 1 வீக் இருக்கட்டும் அப்படின்ட்டு ஜிமின்னு சொல்கிறான். ஏன்டா உன் பொண்டாட்டிக்கு நாங்கள் எதுவும் வேலை கொடுத்துருவோமா என்ன? இல்லைம்மா கொஞ்சம் 1 வீக் அவங்க அம்மா வீட்டில் இருந்தா கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பா. ஏன்டா இப்போ மட்டும் நான் என்ன வேலையாக சொல்கிறேன்? ஐயோ அம்மா சும்மாம்மா கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தா நேற்றே பார்க்கல. அவங்க அம்மாவும் சரிடா அப்படின்றாங்க. வடை சாப்பிட்லாம். இல்லை டேய் சாப்பிடணும் நைட் நேரத்தில் அப்படின்ட்டு ஜிம்மி தான் ஃபுட்லாம் கொடுக்குறாங்க. அவனும் சாப்பிட்டு ரூமுக்கு தான் வர்றான். டோரை ஓப்பன் பண்ணுறா. நீங்கள் தூங்கலை, ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவனும் பார்த்துட்டு கையில் ஃபைல் வச்சுருப்பான்லடா அதை எடுத்து கபோர்டில் வச்சுட்டு அவன் கையில் இருக்க பேக்கெலாம் எடுத்து செல்ஃபில் வைக்கிறான். அவங்க பக்கத்தில் வந்து தான் அந்த பில்லோவும் பெட்ஷீட்டும் எடுத்துகிட்டு நீ ஆன்ட்டி வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன்ல, நாளைக்கு மார்னிங் ட்ரெஸ்லாம் எடுத்து பேக் பண்ணிடு. வீட்டில் அம்மாட்ட சொல்லிட்டேன். நீ 1 வீக்கு தாராளமாக உன் ஃபேமிலி கூட இருக்கலாம். இங்கே எப்போ வரணும்னு தோணுதோ அப்போ எனக்கு கால் பண்ண நான் வந்து கூப்பிட்டு வரேன். பெட்ஷீட் எடுக்கிறான். அவன் கையை பிடிக்கிறீங்க. உங்களை பார்க்குறான். ஏன்னா எதுவும் வேணுமா? உங்கள் கையில் இருந்த ஃபோனை சைடில் வச்சுட்டு ஜிமினையே பார்க்குறீங்க. அவனும் உங்களை தான் பார்க்குறான். எதுவுமே பேசாமல் ஜிமின் கையை மட்டும் பிடிச்சி இழுக்கிறீங்க. அவனும் இழுக்கையில் உங்கள் பக்கத்தில் தான் வர்றான். பெட்டில் தானடா உட்காந்துருக்கீங்க.
பெட்ல படுத்துக்கிறீங்க. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு ஓகே தான். நீங்கள் கேட்டீங்கல்ல, எனக்கு எப்போ எல்லாம் ஓகேவாகுதோ அப்போ உன் கூட லைஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னீங்கல்ல, எனக்கு இப்போ ஓகே தான் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஜிமின் உங்களவே பார்க்குறான். நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஜிமினோட கையை நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. ஜிமின் அவன் கையை எடுத்துட்டு உங்கள் மேலே வர்றான். உங்கள் ஃபேஸவே பார்க்குறான். கண்ணை ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணி அந்த பெட்டில் படுத்திருக்கீங்க. ஜிமின் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக உங்கள் லிப்ஸில் அவனோட லிப்ஸை வைக்கிறான். அவ்வளோதான். அவங்களுக்கு கண்ணு ரொம்ப கலங்குது. உங்கள் மூச்சு காற்று ஹீட்டாக ஜிமின் ஃபேஸில் படுது. அவன் என்னன்னு தெரில, உங்கள் லிப்ஸ்லேருந்து அவன் லிப்ஸ் எடுத்துகிட்டு உங்கள் மேலேருந்து தள்ளி படுறான். எல்லாம் உனக்கு எப்போ எல்லாம் கம்ஃபர்டபுள் ஆகுதோ அப்போ வச்சுக்கலாம், உன்னை ஃபோர்ஸ் பண்ணல, எனக்கு தர வேணாம் அப்படின்ட்டு அகெயின் அந்த பெட்ஷீட்டையும் ஃபுல்லாகவும் எடுக்கிறான். ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு, இல்லை முழுசாதான் என்ன தாரேன். திரும்பி உங்களை பார்க்குறான். உனக்கு ஓகேனா ஐஸை க்ளோஸ் பண்ணாமல் என்னை பார்த்தா மட்டும்தான் உன் கூட என்னால் இருக்க முடியும். ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இல்லை பண்ணல. உங்கள் கண்ணு கலங்குது. ஜிமின் அகெயின் உங்கள் மேலே வந்து தான் உங்கள் லிப்ஸில் அவன் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜிமினை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவனும் உங்களை பார்த்துக்கிட்டு தான் ஃபீல் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் நீங்கள் பேக் கிஸ் பண்ணவே இல்லை. உங்கள் கண்ணை மட்டும் கலங்குது. உங்கள் நெக்கில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். லைட்டாக பைட் கொடுக்க ஆரம்பிக்கிறான். வலிக்குது. பில்லோவையும் அந்த பெட்டையும் ஒரு மாதிரி க்ரிப்பாக பிடிக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் மேலே எழுந்திரிச்சு உங்கள் சாரி பின்னில் தான் கை வைக்கிறான். அவனே பார்க்குறீங்க. அவனும் உங்களை தான் பார்க்குறான். உங்கள் அம்மா சொன்னதான் மைண்டுக்குள்ளே வருது. ஏன்னா நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுக்கு தானே மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. அதனால ஜிமினோட லைஃபுக்குள்ளே அவங்களால போகவே முடியலை. உங்கள் அம்மா தான் எங்களுக்காண்டி ஜிமினை வாழ்க்கையை கெடுத்துடாதடா அப்படின்ட்டு நிறையா சொல்லியிருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்டும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பா. ஜிமினை பார்க்குறீங்க. உங்கள் சாரியெல்லாம் ஒன்று ஒன்றா கழட்டி உங்கள் ப்ளவுஸ்லாம் பின்லாம் உங்களை பார்த்துக்கிட்டே கழட்டுறான். உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. விருப்பமே இல்லை. இருந்தாலும் அமைதியாக இருக்கீங்க. உங்கள் ப்ளவுஸை கழட்டி போட்டான். உங்கள் கையோட கை கோர்த்து உங்களை அங்கங்கே கிஸ் பண்ணி செக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கை லைட்டாக அசைக்கிறீங்க. காலும் மூவ் பண்ணுறீங்க. உங்கள் உடம்புலாம் ஒரு மாதிரி நகட்ட ஆரம்பிக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் கையிலேருந்து அவன் கையை எடுத்துட்டு அவன் ஷர்ட்டை தான் கழட்டி தூக்கி போடுறான். அவனையே பார்க்குறீங்க. அவனும் உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் 2 பேருமே வித்தவுட் ட்ரெஸ் உங்களை அப்படி அன்வைட் பண்ணி பார்க்குறான். உங்களால் ஜிமினை பார்க்கவே முடியல. கண்ணை ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ண போகிறீங்க. டாடி என்னை பார்த்துக்கிட்டே ரெடி. ஐஸை ஆஃப் ஐஸாக ஓப்பன் பண்ணுறீங்க. அவன் பண்ணுறதுல ரொம்பவே ஃபீல் ஆகிட்டீங்க. இன்னும் உங்களுக்கு அவனை ஃபீல் பண்ண வைக்கிறான். உங்கள் ஹெட்டெல்லாம் உங்கள் கையெல்லாம் அங்கங்கே ஒரு மாதிரி அசைச்சு உங்களுக்கே கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்கள் கையோட கை கோர்த்துக்கிட்டு டீப்பாக உங்கள் லிப்ஸில் ஒரு கிஸ் பண்ணுறான். அப்படி ப்ரீத் ஆகுது. இப்போ உங்கள் லெக்கு கிட்ட வர்றான். உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. உங்களை பார்க்குறான். ஹாஃப் ஐஸ் ஆயிடுச்சு. உங்களை பார்த்துக்கிட்டே தான் ஃபுல் பண்ணுறான். அது போகவே மாட்டுது. உங்களை பார்க்குறான். அகெயின் பண்ணுறான். போகலை. உங்களை ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறான். உங்களுக்கு பெயின் தாங்க முடியல. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சுருக்கிக்கிட்டு கையெல்லாம் அந்த பில்லோவை அவ்வளோ டைட்டாக பிடிச்சி உங்கள் லிப்ஸவே ஒரு மாதிரி பைட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஜிமின் உங்கள் மேலே வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு உங்களுக்குள்ள ஃபுல் பண்ணுறான். செம்ம வழியில் ஒரு மாதிரி கத்திட்டீங்க. உங்கள் மேலே படுத்துட்டான். அந்த பெயினை உங்களால் தாங்கவே முடியல. உங்கள் ஃபோர்ஹெட்டை ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுத்து உங்களை காம் பண்ணுறான். இன்னும் உங்களுக்கு அந்த பெயின் நிற்கவே இல்லை. வலிக்குது. உங்கள் கண்ணில் டியர்ஸ் வருது.
ப்ரீத் ஓவரா ஆகுது. கொஞ்சம் நீங்க நார்மல் ஆனோன தான் அவன் மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். பண்ண ரொம்ப வலி தாங்க முடியல. பில்லோவ அவ்வளோ டைட்டா பிடிக்கிறீங்க. உங்கள மூவ் பண்ணிட்டே உங்க ஸ்டொமக்ல அவ்வளோ கிஸ்ஸஸ் குடுக்குறான். அவன் உங்க ஸ்டொமக்ல கிஸ் பண்றான்லடா, உங்களுக்கு ஒரு மாரி ரிலீஃபா இருக்கு. உங்க ஹேண்ட் எடுத்து அவன் ஹேர்ல ஒரு மாரி கிரிப்பா புடிச்சுக்கிறீங்க. அவன் எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 3:00 ஆகுது. உங்க கண்ணெல்லாம் ரொம்பவே ஒரு மாரி ஆயிடுச்சு. ஐஸ க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் உங்களால முடியல. ஆனா கொஞ்சம் ஓகேவா இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் முடிச்சுட்டு உங்க மேலயே படுக்குறான். அவ்வளோ ப்ரீத் ஆகுது. அவனோட ஹார்ட் பீட் அப்படி உங்களுக்கு சவுண்டு நல்லாவே வெல்ல வரைக்கும் கேட்குற மாரி கேட்குது. உங்களுக்கும் அப்படிதான் ரொம்பவே ப்ரீத் ஆகுது. மூச்சு கூட விட முடியல. 2 பேருமே அவ்வளோ சூட்டா இருக்கீங்க. அவங்கனால சுத்தமா முடியல. உங்க உடம்பு உங்க கைய கூட அசைக்க முடியல. ஜிமின் உங்க காது கிட்ட வந்து ஏதோ சொல்றான். உங்க கண்ண முழிக்கவே முடியல. ஹாஃப் ஐஸ்ல ஓப்பன் பண்ணி பார்க்கவே முடியல. இருந்தாலும் அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு உங்க ஹேண்டை தூக்கவே முடியல. தூக்கி அவன் சீஸ்ல ஒரு மாதிரி பிடிச்சி அவன் ஃபேஸை தூக்குறீங்க. ஆனால் உங்களால முடியல. அப்படியே உங்கள் கை ஒத்துன அந்த பெட்டில் விழுகுது. அவ்வளோதான், ரொம்ப டயர்டில் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. அவன் கணத்தை தொட்டிருப்பீங்களடா, உங்கள் கையை எடுத்து அவன் சீஸில் வச்சுட்டு உங்கள் கைக்கு கிஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ டைட்டாக உங்களை ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமின் தான் எப்போயும் போல மாதிரி சீக்கிரமாகவே கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். உங்கள் மேலே அவன் படுத்திருக்கான். உங்கள் ஃபேஸ் அவ்வளோ டயர்டா, உங்கள் லிப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி அவன் கிஸ் பண்ண பைட் மார்க்கு லவ் யூ பொண்டாட்டி அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு உங்கள் மேலேருந்து பைய அவன்கிட்ட பாட்டை எடுக்கிறான். கண்ணு லைட்டாக அவங்களுக்கு சுருங்குது, ஏன்னா வலிக்குது. பட் தூங்குறீங்க. அவன் எந்திரிச்சு உங்களை பார்க்குறான். உங்கள் பாடி ஃபுல்லாக அவனோட பைட் மார்க்கு தான். ஜிமின் அவ்வளோ ஹாப்பியாக அந்த பெட்ஷீட் எடுத்து உங்கள் செஸ்ட் வரைக்கும் கவர் பண்ணிவிட்டு கீழே இருக்குல்லடா உங்கள் ட்ரெஸ்ஸு அவனோட ட்ரெஸ்லாம் அதெல்லாம் எடுத்து சைடில் வச்சுட்டு டவல் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூமில் தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு 1 வீக் தேவையான ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு கீழே தான் போகிறான். ஜிமினோட அம்மா ஆல்ரெடி குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜிமினோட அப்பாட்ட பேசிட்டு அவங்க அம்மாவும் கூப்பிடுறான். அவங்க காஃபி கப்போட வர்றாங்க. ஜிமினை பார்த்தா பேக்கோட நிற்கிறான். ஜிமினும் அவங்க அம்மா அப்பாட்ட பேசிட்டு அவனும் கிளம்பி போயிடுறான் யூஎஸ்க்கு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ 12:00 ஆகுது. இப்போ தான் கண்ணவே ஓப்பன் பண்ணுறீங்க. அவ்வளோ டயர்ட், பாடிலாம் ரொம்பவே பெயினாக இருக்குது. அவங்க மேலே பெட்ஷீட் கவரில் இருக்குது. சைடில் பார்க்குறீங்க, ஜிமின் இல்லை. உங்களால் எந்திரிக்கவே முடியல. பாடிலாம் ரொம்ப பெயினாக இருக்குது. கையை அந்த பெட்டில் வச்சு ஒரு மாதிரி பெட்ஷீட்டை பிடிச்சிக்கிட்டே எந்திரிச்சு உட்காடுறீங்க. செம்ம பெயினாக இருக்குது. வலியில் அப்படின்றீங்க, கண்ணை மூடுறீங்க. நைட்டு ஜிமின் உங்கள் காதுக்குள்ளே சொன்னது தான் டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ அது உங்களால் எந்திரிக்க முடியலை. கால்லாம் ஊண்ட கூட முடியலை. அந்த மாதிரி பெயினில் இருந்தாலும் அந்த பெட்ஷீட்டை பிடிச்சிக்கிட்டு உங்கள் ஃபோனு தான் பார்க்குறீங்க. எங்களுக்கு இங்கே தான் வச்சோம் அப்படின்ட்டு உங்கள் பேக்கில் போய் உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு நடக்கவே முடியாமல் அந்த பெட்டில் வந்து உட்காடுறீங்க. உங்கள் ஃபோனில் பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களால் உட்கார முடியல. ரொம்பவே பெயினாக இருக்குது. வாட்ஸ்அப்பில் தான் போகிறீங்க. உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்துக்கிட்டே இருக்குண்டா. நீங்களும் நிறையா நம்பரை பிளாக்லேயே போட்டிருப்பீங்க. இதுக்கப்புறம் எத்தனை தடவை பிளாக்ல போட்டாலும் கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் அப்படின்ட்டு அதை ஒரு மாதிரி சீக்கிரட்டாக போட்டிருப்போம்லடா, அதுக்குள்ளே போய் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களுக்கு அவ்வளோதான், பெரிய ஷாக்காக இருக்குது. அப்போ இது இது நீயா ஜிமின்? அப்போ இவ்வளோ நாள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணது நீ தானா அப்படின்ட்டு அந்த ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுடைய வெட்டிங் ஃபோட்டோ ப்ரொஃபைலாக வச்சுருக்கான். நீங்கள் பிளாக்ல போட்டிருப்பீங்களடா, ஒரு 10 நம்பருக்கு மேலே பிளாக்ல போட்டிருப்பீங்க. இதுக்கப்புறம் பிளாக்ல போட்டாலும் டெக்ஸ்ட் வந்துக்கிட்டே தான் இருக்கும்னு இந்த நம்பரை அப்படியே சும்மா ஹைட் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ அந்த நம்பர்லாம் எடுத்து பார்த்தா அந்த நம்பரில் பூராமே வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி தான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருப்பான். நீங்கள் பிளாக்ல போட்டிருக்கீங்களடா, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா டிபியில் ஃபுல்லாக உங்களுடைய வெட்டிங் ஃபோட்டோ தான் இருக்குது. அவ்வளோ ஷாக்காக பார்க்குறீங்க. ஐஜிக்கு போனால் அங்கேயும் உங்களுடைய ஐடிக்கு ஃபாலோ கொடுத்து
நெறைய ஐடி இருக்கும். அந்த ஐடி பூரா ஜிமினோட ஐடி தான். இப்ப அந்த ஐடிய பூரா நீங்க பார்த்தீங்கன்னா, அதுலயும் உங்க டிபி தான், உங்க ப்ரொஃபைல் தான். இந்த தடவ போஸ்ட்டே போட்டிருக்கான். ம் அப்ப இதுல நீங்க தானா? அப்ப என்ன லவ் பண்ணீங்களா ஜிமின்? ஜிமின் 4 இயர்ஸா நான் உங்கள லவ் பண்றான். நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணையில உங்கள பஸ் ஸ்டாப்ல தான் பார்த்துருப்பான். கொஞ்ச நாளாவே உங்கள ஃபாலோ பண்ணியிருப்பான். உங்க வீடு வர வரைக்கும் ஃபாலோ பண்ணி தான் ஒரு தடவ அவனோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டு உங்க நம்பர், உங்க டீட்டெயில்லாம் கேட்டிருப்பான். அவங்களும் உங்க நம்பர் வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்க உங்க ஃபோனுக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்திருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஹாய் ஒயன், ஹவ் ஆர் யூ அப்படிலாம் வந்திருக்கும். நீங்க பதிலுக்கு நீங்க யாருன்னு கேட்டிருப்பீங்க. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் சொல்ற இடத்துக்கு நீங்க வாங்க அப்படின்னு கேட்டிருப்பான். நீங்க பிளாக்ல போட்டிருப்பீங்க. இப்படியே தான் நிறைய இடம் உங்களுக்கு டெக்ஸ்ட் வரும். எல்லாத்தையுமே பிளாக்ல போட்டிருப்பீங்க. ஏன்னா அந்த டைம்லலாம் நீங்க வினோத்தை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வினோத்தையும் சொல்லியிருப்பீங்க. அதான் பிளாக்ல போட்டேல்ல அப்புறம் என்ன? இல்ல வினோத், எனக்கு அடிக்கடி இப்படித்தான் எனக்கு டெக்ஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கு. நம்பர் சேஞ்ச் பண்ணாலும் எப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரில அப்படின்ட்டு டெக்ஸ்ட் பண்ணியிருப்பீங்க. கால் பண்ணியும் சொல்லியிருப்பீங்க. "ஒயன், எனக்கு உன்னை பற்றி தெரியும்டி. என்னை தவிர நீ யாரையும் லவ் பண்ண மாட்டேன்" அப்படின்ட்டு அவனும் விட்டுருப்பான். உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாளில் நீங்களும் விட்டுருப்பீங்க. டெக்ஸ்ட் பண்ணால் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டீங்க. இன்ஸ்டாவில் உங்களுக்கு ஃபாலோ ரிக்வெஸ்ட் கொடுத்து உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அப்பயும் நீங்கள் பிளாக்ல போட்டிருப்பீங்க. நிறைய ஐடியில் உங்களுக்கு இப்படியே வரனால அதவும் நீங்கள் கண்டுக்காம டெக்ஸ்ட் கூட நீங்கள் பார்க்க மாட்டீங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்கள் வீட்டுக்கு ஒரு பொக்கே வந்திருக்கும். உங்கள் அம்மா தான் அவங்க கையிலையும் கொடுத்துருப்பாங்க. அன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே வினோத் தான் கொடுத்துருப்பான் அப்படின்ட்டு ஆசையாக அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அதுக்குள்ள ரிங் பாக்ஸ் இருக்கு. ஓப்பன் பண்ணுறீங்க. ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதை எடுத்து உங்கள் கையில் மாட்டிக்கிறீங்க. அது அவ்வளோ அழகா பர்ஃபெக்டாக உங்களுக்கே மேட்ச் ஆகுது. பக்கத்தில் ஒரு லெட்ரு இருக்குது. அதை வினோத் என்னதான் நம்மளுக்கு லெட்டரில் எழுதியிருக்கான். அதுவும் மார்னிங்கே நம்மளுக்கு சர்ப்ரைஸாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் இது படித்து பார்த்தோன்னே அவ்வளோதான். உங்கள் கையில் இருக்க அந்த ரிங்கை கழட்டி தூக்கி போட்டுறீங்க. ஏன்னா டெய்லி உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறவன் தான் உங்களுக்கு இந்த பொக்கேவும் இந்த கிஃப்ட்டும் கொடுத்துருக்கான். வில் யூ மேரி மீ அப்படின்ட்டு அந்த ரிங்கும் கொடுத்துருக்கான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்கும். ரொம்பவே உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வினோத்திட்ட சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. உங்களையும் சமாளிச்சுட்டு அவன் ஒரு புது நம்பர் வாங்கி கொடுத்துருப்பான். உங்கள் ஃபேமிலிக்கெலாம் தெரியும்லடா, அதனால அவங்களும் பெருசாக கண்டுக்கல. வினோதை பற்றி நிறையாவே சொல்லியிருப்பீங்க. ஆனால் அந்த நம்பர்லேயே உங்களுக்கு டெக்ஸ்ட் வர ஆரம்பிக்குது. இப்போ ஒரு நாள் வினோத் கூட பைக்கில் போகிறத ஜிமின் பார்த்துட்டான். அவ்வளோதான், அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உங்களை ஃபாலோ பண்ணி வந்திருப்பான். அப்போ தான் தெரிஞ்சிருக்கு நீங்களும் வினோத்தும் லவ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. செமக்கா கோவம் வந்திருக்கும். அவனால் ஆஃபீஸில் ஒரு பார்க்கவே முடியாது. அசிஸ்டண்ட்டை கேட்டிருப்பான். அவங்களுக்கு தெரியாது சார் லவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நிறையா சொல்லியிருப்பான். கொஞ்ச நாள் உங்களே ஃபாலோ பண்ணியிருப்பான். மனசே உடஞ்சிருச்சு. இருந்தாலும் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறத அவன் நிறுத்தவே இல்லை. முன்ன மாதிரிலாம் இல்லை. ஹாய் ஒயன், என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்க, இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பான். உங்களை உன்னால் மறக்கவே முடியாது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வினோத் ஜிமினோட ஆஃபீஸ்க்கு ஒர்க் பார்க்க வரான். ஜிமினுக்கு அப்படியே அவ்வளோ கோவமாக வரும். ஒரு 1 வீக் அப்புறம் அவன் வெட்டிங் கார்டு கொண்டாந்து ஜிமின்கிட்ட கொடுக்குறான். பாஸ், நீங்கள் கண்டிப்பாக வரணும்ட்டு. ஜிமினும் வாங்கி வச்சுட்டு தான் அந்த கார்டவே அப்படி முறைச்சி பார்க்குறான். வினோத் வெளில போன அடுத்த செகண்ட் அவ்வளோதான், அந்த கார்டை அப்படி தூக்கி வீசி எறிகிறான். ஜிமினோட அசிஸ்டன்ட் தான் அவன் ஃபைலை கொண்டுட்டு ரூமுக்குள்ளே வர்றான். கீழே பார்த்தா வினோத்தோட வெட்டிங் கார்டு. அசிஸ்டன்ட் ஷாக்காக பார்க்குறான். எடுத்துக்கிட்டு, பாஸ் வெட்டிங், அதை எதுக்கு எடுக்கிறீங்க, தூக்கி போடுங்க. பாஸ், அதை நீங்கள் பார்க்கலையா? என்ன பார்க்கணும், அதான் எல்லாம் போச்சே. பாஸ், அதில்ல, இங்கே பாருங்களே. சிவனும் பார்க்குறான். பார்த்தா வினோத் பக்கத்தில் வேற ஃபோட்டோ, வேற பொண்ணு ஃபோட்டோ இருக்கு. என்ன? ஒயன்? ஆமாம் பாஸ், ஒயன் மேம் இல்லை. எமின் ஃபேஸில் இப்போ தான் பிரைட்டான ஸ்மைலே வருது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். அந்த சேர்லேருந்து எந்திரிச்சு ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணி குதிக்கிறான். அவனால் அந்த ஹாப்பினஸை தாங்கவே முடியலை. அந்த டேட்டும் பார்த்து அன்னைக்கு பெரிய பொக்கவா கொண்டுக்கிட்டு அந்த வெட்டிங்க்கும் போகிறான். அவனும் விஷ் பண்ணிட்டு ஒரு கிஃப்ட்டும் கொடுக்குறான். ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் வினோத் ஆஃபீஸ்க்கே வரான். அவ்வளோ ஹாப்பியாக வரான். ஏன்னா அந்த கிஃப்ட்டுக்குள்ள ப்ரொமோஷன் கொடுத்துருப்பாங்க. அவன் வந்தே 1 மந்த் தான் ஆகுது. அதுக்குள்ளே ப்ரொமோஷனா அப்படின்ட்டு அவ்வளோ ஹாப்பியாக தேங்க்யூ சார் அப்படின்றான். ஜிமின் அவ்வளோ கிரேட்டாக
உனக்கு தாண்டா நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவன் அகைன் எனக்கு கிடச்சிருவா அப்படின்ட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். இப்படியே தான் டைம் போயிருக்கும். கொஞ்ச நாளாகவே ஜிமின் அவங்க ஃபேமிலி மேரேஜ் பண்ணிக்க பண்ணிக்க அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் முடியாது முடியாதுன்னு இருப்பான். ஒரு நாள் தான் உங்களுடைய ஃபோட்டோ அவன் வீட்டுக்கும் வருது. அவங்க அம்மாவும் இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காடா, கண்டிப்பா உனக்கு பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. முடியாது எனக்கு வேணாம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பான். ஜிமினோட ரூம்லயும் அந்த ஃபோட்டோ தான் வச்சுட்டு போயிருப்பாங்க. ஜிமின் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அவன் அந்த மிரர் கிட்ட தான் அவனோட ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டு அந்த டவலை துடைச்சிட்டு அந்த டேபிளில் வச்சுருப்பான். அதாவது மிரர் டேபிளில். அப்போ அங்கே அதில் உங்கள் ஃபோட்டோ இருந்திருக்கும். உங்களே உத்து பார்த்துட்டு உங்கள் ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறான். அது நீங்கள் தான். அவ்வளோ ஹாப்பியா அவன் கீழே ஓடி போய் எனக்கு மேரேஜ்க்கு ஓகேம்மா. என்னடா சொல்கிற? ஆ மேரேஜ்க்கு ஓகே தான். எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு. ஆனால் எனக்கு சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கணும். எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு அவங்க அம்மாட்ட சொல்கிறான். அவங்களும் ஓகே தான், மேரேஜ் பண்ணிக்கிறோன்னு சொல்கிறானே அதுவே போதும் அப்படின்ட்டு 2 வீக்லேயே உங்களுக்கு ஜிமினுக்கும் மேரேஜும் பண்ணி வச்சிடுறாங்க. இதுதான் நடந்திருக்கும். உங்கள் கண்ணில் டியர்ஸ் வருது. ஜிமின் போயிருப்பான்லடா. ஜிமினோட அம்மா தான் சரி 10 o'clock ஆகுதே வாயின் எந்திரிச்சிருப்பா அப்படின்ட்டு அவங்களும் காஃபி கொண்டுக்கிட்டு தான் உங்கள் ரூமுக்கும் வந்திருப்பாங்க. டோர் லாக்கில் இல்லைடா. ஜிமின் தான் ஓப்பன் பண்ணிவிட்டு லாக் பண்ணி சும்மா லாக் பண்ணிட்டு போயிருப்பான். ஓப்பன் பண்ணி உள்ளே வர்றாங்க. பார்த்தா நீங்கள் நல்லா தூங்குறீங்க. உங்கள் கிட்ட வந்து தான் ஒயன் அப்படின்னு சொல்லி கூப்பிடலான்னு வந்திருப்பாங்க. உங்களை பார்த்தா செஸ்ட் வரைக்கும் பெட்ஷீட் கவரில் இருக்குது. உங்கள் நெக்கெல்லாம் அங்கங்கே பைட் மார்க்கு, உங்கள் லிப்ஸ்லலாம் பைட் மார்க்கு. ரொம்ப டயர்டாக உங்கள் போட்டெல்லாம் இழுக்கி அப்படி படுத்திருக்கீங்க. ஜிம்மியோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே ஹாப்பியா நீங்கள் அந்த பெட்டில் படுத்திருக்கீங்க. அவங்க கையெடுத்து ஒரு மாதிரி சொடக் போட்டுட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் வெளில போயிடுறாங்க. கீழே தான் ஜிமின் அம்மா இருக்காங்க. அகெயின் மேலே வர ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் நீங்கள் இன்னும் ஃபுட் சாப்பிடவே இல்லை. ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறேன்னு தெரில. நீங்கள் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நடக்கவே முடியல. ஸ்டெப்பில் ரொம்பவே பைய கால் எடுத்து வைக்க முடியாமல் ஒரு மாதிரியாகவே நடந்து கீழே தான் வர்றீங்க. நீங்கள் வர்றதை பார்த்துட்டு ஜிமினோட அம்மா தான் எந்திரிச்சு வேகமா உங்கள் கையை பிடிச்சி உங்களை கீழவும் கூட்டிக்கிட்டு வர்றாங்க. இல்லை பரவாயில்ல வாடா அப்படின்னு தான் உங்களை டைனிங் டேபிளில் உட்கார வைக்கிறாங்க. அவங்களால முடியலை. உங்களுக்கு தான் சூப்லாம் செஞ்சு இதை குடிடா அப்படின்றாங்க. நீங்களும் குடிக்கிறீங்க. கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஃபுட் சமைச்சு உங்களுக்கு ஜூஸு அது இதுன்னு ஃபுட்லாம் செஞ்சு சமைச்சு கொடுக்குறாங்க. உங்களால் சாப்பிட முடியல, எரியுது. உங்களுக்கு நல்லாவே புரியுது. அதனால தான் உங்களுக்கு ஜூஸில் என்னென்ன வெரைட்டி இருக்கோ அதெல்லாம் எடுத்து அந்த டேபிள் வைக்கிறாங்க. இதை குடிடா அப்படின்ட்டு நீங்களும் குடிச்சிட்டு ஜிமின் அவனடா அவன் டிவோர்ஸ் போயிட்டான். நீ தூங்குனடா அதான் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவன் போயிட்டான். எதுவுமே பேசல. அப்படியே டைம் போகுது. ஈவினிங் ஆகுது. உங்களால் சுத்தமாக நடக்க முடியாதனால உங்கள் ஆண்டியும் உங்களுக்கு ஃபுட் கொண்டாந்து ரூம்லேயே கொடுத்துட்றாங்க. சாப்பிட்றீங்க. நைட்லாம் உங்களுக்கு தூக்கமே வரல. ரொம்பவே திங்க் பண்ணுறீங்க. ஜிமின் நம்பர் நிறையாவே இருக்குது. அந்த நம்பர் எல்லாமே ஆக்டிவாக தான் இருக்குது. ஏன்னா அவன் ஃபோன் உங்களுக்காண்டியே நிறையா ஃபோன் வாங்கியிருப்பான். ஏன்னா ஒரு ஃபோனில் 3 சிம்முக்கு மேலே போட முடியாது. அதனால உங்களுக்காண்டி 4-5 ஃபோனுக்கு மேலே வாங்கி அவன் இன்னமும் வச்சுருக்கான். உங்களுக்கு கால் பண்ணவும் தோணலை, டெக்ஸ்ட் பண்ணவும் தோணலை. அப்படியே டைம் போகுது. 3 days ஆகுது. ஜிமினோட அம்மா உங்கள்கிட்ட கேட்பாங்க ஜிமின் பேசினானா அப்படின்ட்டு. நீங்கள் தயங்கிக்கிட்டே பேசினேன் அப்படின்றீங்க. ஜிமினோட அம்மாவும் ஜிமின்கிட்ட பேசுவாங்க. பட் நீங்கள் பேசுகிறீங்களா என்னன்னு அவங்க கேட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பேசிக்கலாம், இதை நம்ம இது கேட்கணும் அப்படின்ட்டு அவங்களும் விட்டுருவாங்க. இப்படி 5 days ஆகுது. மார்னிங் தான் உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுகிறீங்க. நிஜமா வாடா. ஆமாம்மா. அவங்களுக்கும் ரொம்பவே ஹாப்பி. ஃபோனை கட் பண்ணிவிட்டு உங்கள் ரூமுக்கு தான் போகிறாங்க. நீங்கள் சைடாக வச்சுருப்பீங்களாடா ஒரு பாக்ஸ். அந்த பாக்ஸை அவ்வளோ ஹாப்பியாக எடுத்துகிட்டு கார்டனில் போய் ஒரு மாதிரி எரிக்கிறாங்க. உங்கள் அப்பா வந்து பார்க்குறாங்க. என்னடா உங்கள் பொண்ணு தாங்க, அவள் லைஃப்பில் இருந்து அதை மொத்தமாக எரிச்சிட்டா. உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் சொல்லியிருப்பீங்க லைஃப் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்டா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்களே, ஜிமின்னு வந்திருப்பான்ல. அந்த இடத்துல நீங்கள் கீழே இருந்திருப்பீங்க. ஜிமின் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பான். அவனுக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் பட் அதை அப்படியே அந்த இடத்துலயே வச்சுட்டு அவன் ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிருப்பான். ஓகேடா.
உங்க அத்தை கூட நல்லாவே பேசிட்டீங்க. நீங்களும் சேர்ந்து குக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இப்படியே 2 டேஸ் பாஸ் ஆகுது. இன்னைக்கு ஜிமின் வர்றான். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா மார்னிங்கே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசியிருப்பான். ஈவினிங் தான் அவனுக்கு பிளேட் இருக்கனால ஈவினிங் தான் வருவான். டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிமினும் அவன் பேக்கோட அசிஸ்டண்ட்டும் வர்றான். வீட்டுக்கும் வந்துட்டு தான் அவன் பேக்கை ஹால்லே வச்சுட்டு அவங்க அம்மாட்ட பேசிட்டு ஆஃபீஸ் கிளம்புறேம்மா அப்படின்றான். டேய் நைட் ஆச்சுடா. அம்மா ப்ளீஸ் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு அவனும் ஆஃபீஸ்க்கு போயிடறான். டேய் உன் பொண்டாட்டி அம்மா சாரிம்மா அப்படின்ட்டு அவன் ஆஃபீஸ் போய் தான் இருக்கிற அங்கே ப்ராஜெக்ட் முடிச்சிருப்பாளடா அது பூரா அவன் ஆஃபீஸில் அசிஸ்டண்ட்டும் இருக்காரு. அவருக்கெல்லாம் ஐயோ என்னடா அப்படின்ட்டுக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா டைம் 12 o'clock ஆகுது. இதான் முடிச்சுட்டு அசிஸ்டண்ட்டும் வீட்டுக்கு போகிறான். ஜிமினும் வீட்டுக்கு வர்றான். காலிங் பெல் அடிக்கிறான். நோ யூஸ். அவங்க அம்மா நல்லா தூங்கிட்டாங்க. டோர் ஓப்பன் ஆகுது. அம்மா தூங்கினாங்களே. நீங்கள் தான் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஹாலில் வெயிட் பண்ணியிருப்பீங்க. தூங்கலையா? இன்னும் இல்லைன்னு தலையாட்டுறீங்க. சாரி ஒயன் அப்படின்ட்டு அவன் உள்ளே தான் வரான். நீங்களும் டோர் லாக் பண்ணிவிட்டு திரும்புறீங்க. பார்த்தா ஸ்டெப்பில் போய்கிட்டு இருக்கான். ஜிமின் கூப்பிட்றீங்க. அவனும் பின்னாடி திரும்பி பார்க்குறான். ஃபுட் அப்படின்ட்டு இல்லை எனக்கு பசிக்கல ஒயன் டைம் ஆச்சு இந்த டயத்தில் சாப்பிட்டா வேணாம் அப்படின்ட்டு அவன் ரூமுக்கு தான் போகிறான். ரெஸ்ட் ரூமில் தான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகுறான். செம்ம டயர்டோடு வந்திருப்பான். நீங்களும் ரூமுக்கு வந்து தான் டோர் லாக் பண்ணிவிட்டு பெட்டில் உட்காந்துருக்கீங்க. ஜிமின் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டவலோடு தான் வெளில வந்து கபோர்டை ஓப்பன் பண்ணி ஒரு டிஷர்ட் மாதிரி போட்டுட்டு பேண்ட் எடுத்து போட்டுட்டு தான் பெட்டுக்கு வந்து பெட்ஷீட் எப்பயும் போல மாதிரி லவ் எடுக்கிறான். ஜிமின் ஹேண்டை பிடிக்கிறீங்க. ஜிமின் பார்க்குறான். என்ன லவ் பண்ணீங்களா ஜிமின்? அப்போ அதெல்லாம் நீங்கள் தான் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணதா? என்ன கண்ணழகின்னு கூப்பிடுறது நீங்கள் தானா? ஏன்னா அடிக்கடி அவன் டெக்ஸ்டில் ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறது கண்ணழகின்னு தான் சொல்லுவான். சொல்லுங்க ஜிமின். டைம் ஆச்சு தூங்க. உங்கள் கையை எடுத்து விட்டு திரும்புகிறான். அகைன் அவன் கையை பிடிக்கிறீங்க. சொல்லுங்க என்ன லவ் பண்ணுறீங்களா? உங்களை பெட்டில் போட்டு உங்கள் மேலே ஓவராகி உங்கள் லிப்ஸில் அப்படி கிஸ் பண்ணுறான். டீப்பாக போகுது. அதனால் ப்ரீத் பண்ண முடியலை. இப்போ தான் உங்கள் லிப்ஸை விடுறான். அம்மாடி உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன். உன் மேலே அப்சஷனாக இருக்கண்டி. ஆமாடி ஆனால் அந்த வினோத்தை லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாதுடி. அப்பையும் என்னால் உன்னை மறக்க முடியலடி. எவ்வளோதான் எனக்கு கண்ட்ரோல் பண்ணாலும் உன்னை மறக்க முடியாமல் லவ் பண்ணுறது தெரிஞ்சும் உனக்கு டெக்ஸ்ட் பண்ணுவேன். ஜிமினவே பார்க்குறீங்க. அப்புறம் ஒரு நாள் தான் அவன் ஆஃபீஸ்க்கு வந்தான் அப்படின்ட்டு அங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறான் ஜிமின். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவனை மேரேஜ் பண்ணிக்கலாம் வேறு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது உன்னை டெக்ஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அப்படியே விட்டுட்டேன். விடலடி என் லவ் அவன் மேலேருந்து எடுக்கலை. டெக்ஸ்ட் பண்ணுறதை மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டேன். நானும் மேரேஜ் பண்ணிக்கிறது இல்லை. அம்மா எவ்வளவோ பொண்ணு பார்த்தாலும் பிடிக்கலன்னு தான் சொன்னேன். லாஸ்ட்டாக உன் ஃபோட்டோ என் வீட்டுக்கு வந்துச்சு. உன் ஃபோட்டோ பார்க்காம நான் பிடிக்கலன்னு தான் சொன்னேன். என் ரூமில் ஃபோட்டோ இருந்துச்சு. அப்போ தான் பார்த்தேன் எனக்கு பார்த்த பொண்ணு நீனு. இதுக்கப்புறம் நான் விடவே கூடாது அப்படின்னு நீ உன்னை மேரேஜ் பண்ணேன். விருப்பத்தோடு நான் உன்னை எடுத்துக்கணும். விருப்பத்தோடு உன்னை எனக்கு கொடுக்கணும். அதான் என் சொன்ன வரல கூட உண்மையில படவே விடாமல் பார்த்துருந்தேன். ஜிமின் கண்ணிலையும் டியர்ஸ் வருது. ஆனால் பொன்னாட்டி எனக்கு தெரியும்டி வினத்தை ரொம்ப லவ் பண்ணுன்னு. உன்னால் அவனை மறக்க முடியாமல் ஏற்றுக்கவும் முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு எனக்கு நல்லா தெரியும்டி. ஏன்னா அதே நிலைமையில தான் நானும் இருந்தேன். உன்னை மறக்கவும் முடியாமல் உன்னை வெறுக்கவும் முடியாமல் அந்த வினோத் கூட பார்க்கலாம் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ அவனை மேரேஜ் பண்ணியும் ரெண்டுமே ஒரு மாதிரி தாண்டி இருந்துச்சு அப்படின்ட்டு ஃபீலாக கண்ணில் டியர்ஸோடு சொல்கிறான். லாஸ்ட்டாக அவனு நான் ஒரு கடி கோயிலில் வினோத்தை பார்த்தேன். எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. வினோத் என்கிட்ட பேசினாண்டி தனியாக. நீங்கள் போயிருப்பீங்க, வினோத்தோட ஃபேமிலியும் போயிருப்பாங்க. சார்ட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு. சார் சாரி சார். ஓய் வினோத் எனக்கு தெரியும். ஓய் நல்ல பொண்ணு சார். நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் என் ஃபேமிலிக்காண்டி அப்படின்ட்டு அவனும் அழுகுறான். வினோத் சீரியஸாகவே லவ் பண்ணியிருப்பான். ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காண்டி அவனும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் கல்யாணம் பண்ணான். ஆனால் எனக்கு நல்லா தெரியும் சார்
என்ன விட என்ன நீங்க ரொம்பவே நல்லா பார்த்துக்குவீங்க அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டு போயிருப்பான். இதெல்லாம் சொல்லி உங்கள பார்க்குறான். உங்க கண்லயும் டீயர்ஸ் வருது. உங்க மேலேருந்து எந்திரிக்கிறான். ஜிமினோட ஷர்ட் காலர பிடிக்கிறீங்க. உங்கள பார்க்குறான். அவன் நெக்க புடிச்சு உங்க கிட்ட க்ளோஸா இழுக்குறீங்க. உங்க ஐஸ க்ளோஸ் பண்ணிட்டு உங்க லிப்ஸ ஜிம்னோட லிப்ஸ்ல ஜாயின் பண்றீங்க. உங்க லிப்ஸ லைட்டா ஓப்பன் பண்றீங்க. அவ்வளோதான் ஜிமின் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். உங்களுக்குள்ள ஹாப்பியான மூமெண்ட். அவ்வளோ ஹார்ட்டா போகுது. ஓகே பாய்டா. குட் நைட்.